என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை ஏறெடுக்கிறேன். பாஸ்டர் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார், அவருடைய பிள்ளைகள் இங்கே ஆண்டவரை தெய்வ பயத்தோடு தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாஸ்டர் சாம் மகிமை தாஸ் ரொம்ப ஆக்டிவான ஒரு நல்ல தம்பி. அந்த மாதிரி பிள்ளைகள் போதகர்களுக்கு இருப்பது ஒரு பெரிய ஸ்லாக்கியம், ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அதற்காக நான் ஆண்டவருக்கு மனமாற நன்றி செலுத்துகின்றேன். அவருக்கு ஒரு நல்ல துணையை ஏற்ற காலத்திலே ஆண்டவர் கொடுத்தவரை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் லார்ட் சொல்லலை, பிரைஸ் லார்ட். ஆண்டவர் அவரை ஆசீர்வதிப்பாராக. மகிழ்ச்சிகரமான நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் அருளும்படியாக நான் மனமாற வேண்டுதல் செய்கின்றேன். ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து ஒரு முக்கியமான கருத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இன்னைக்கு என்ன பேச போறேன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் சிங்கத்தை போல தைரியமாக இருக்க வேண்டும், நாயை போல நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பாம்பை போல புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், புறாவை போல களங்கமற்றவர்களாக இருக்க வேண்டும், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், எறும்பை போல சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், கொக்கை போல காலத்தை அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த 5 அறிவு உள்ள இந்த பிராணிகளிடத்தில் இருந்தெல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்கிறதா என்று ஒருவேளை யோசிக்கலாம். நிறைய பாடங்கள் இந்த பிராணிகளிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆண்டவர் படைத்த மனிதன் மனிதனாக இல்லாததினால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க இந்த பிராணிகளிடத்திலிருந்து பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் பைபிள்ல சொல்லியிருக்கிறார். துருக்கியில டவுரஸ் என்று ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையில பறக்கிற ஒரு கொக்கு சமீப காலம் வரை அது பறக்கும் போது அது சத்தம் போட்டுட்டே பறக்கும். கழுகு என்ன செய்யும்னா, இந்த சத்தத்தை கேட்டு வந்து அந்த பறவையை பிடித்து சாப்பிட்டு விடும். ஆனா இப்ப சமீப காலமாக அந்த கொக்கு சத்தம் இல்லாமல் பறக்கிறது. ஏன் சமீப காலம் வரை சத்தம் போட்டு பறந்த கொக்கு இப்போது சத்தம் இல்லாமல் ஏன் பறக்கிறது என்று ஆராய்ச்சி செய்த போது தெரிய வருகிறது, சத்தம் போட்டுட்டு பறக்கிறதுனால கழுகு இதை பிடித்து சாப்பிடுகிறது. இப்போ அந்த கொக்கு பறக்கிறதுக்கு முன்னே வாயில ஒரு கல்லை எடுத்து வைத்துக் கொண்டு அது பறக்கிறது. ஏன்னா சத்தம் போடுறதுனால தான் கழுகுக்கு என்ன செய்யணும், கழுகுக்கு இரையாகிறோம். அதனால் இப்பொழுது அந்த பறவை வாயில் கல்லை வைத்துக் கொண்டு பறக்கிறது. நீங்க எங்க போனாலும் சரி, திருச்சபைகளிலே எல்லா சர்ச்சிலையும் ஒரு சில பிரச்சனைகள் கட்டாயமாக இருக்கத்தான் செய்யும். அது ஏன் இருக்கிறது என்றால், நாம் மனிதர்களாக இருக்கிறதுனால அது இருக்கிறது. பரலோகத்துக்கு போகும்போதுதான் பிரச்சனை இல்லாத சபைகளை பார்க்க முடியும். இந்த திருச்சபைகளில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு பிரதானமான காரணம் என்ன என்று கேட்டால், எங்க ஒரு வாக்கொடுப்புன்னு சொல்லுவாங்க. அது சில ரொம்ப கிராமப்புறங்கள்ல கொலோக்கியல் லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க, பாய் கொழுப்பு சீல வழியா பாயுது அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்சபைகளில் இருக்கின்ற பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம், சர்ச்சுக்குள்ள இருக்கிறவர்கள் நாவை அடக்காததே
பிள்ளைகள்கிட்ட தண்ணியில நிற்கும் போது வாயை திறக்க சொல்லும். நிறைய பேர் திருமுழுக்கு பெற்றிருக்கிறார்கள். ஆனா அவர்கள் திருந்தினார்கள், அவர்களுடைய நாவு இன்னும் மனம் திரும்பவில்லை. பைபிள் சொல்லுகிறது அவர்களுடைய நாவு திறக்கப்பட்ட பிரேத குழி. வாளினால் மடிந்தவர்களை விட நாவினால் மடிந்தவர்கள் தான் ஏராளம். இந்த ஊர்ல விவாகரத்து பெற்ற பெண்கள் நிறைய பேர் இருப்பார்கள். அவரிடத்தில் கேளுங்கள், உங்களுடைய விவாகரத்திற்கு காரணம் வாளா நாவா? உங்களுக்கு என்னென்ன தோன்றுகிறது? நீங்க என்ன சொல்றீங்க? நல்ல மக்கள் உள்ளதை ஒத்துக்கொண்டீர்கள். இந்த ஊர்ல விவாகரத்து பெற்றார்கள் நிறைய பேர். அவருடைய விவாகரத்திற்கு காரணம் வாள் அல்ல, அவர்களுடைய நாவு. அவர்களுடைய நாவுகளே அவர்களை அழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய நாக்கு மனம் திரும்பினதாக இருக்குமானால் திருச்சபைகளில் பிரச்சனையே இருக்காது, குடும்பங்களில் சண்டையே இருக்காது, குடும்பங்களில் பிரச்சனைகளே இருக்காது, விவாகரத்தின் பேச்சுக்கு இடமே இருக்காது. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த கொக்கு குருவிகளிடத்திலிருந்தெல்லாம் என்னெல்லாம் பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. களையின் பிடியிலிருந்து தன்னை தப்பித்துக் கொள்ளுகிறதற்காக அந்த கொக்கு வாய்க்குள்ள கல்லை எடுத்து வைத்துக் கொண்டு பறக்கிறது. அப்ப கடந்த காலங்களிலே இந்த சர்ச்சுக்குள்ளேயோ வெளியேயோ குடும்பத்திலோ உங்களுக்கு நாக்கை சரியாக பயன்படுத்த தெரியாததனால் பிரச்சனை வந்ததென்றால் நாம இன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. சங்கீதம் 81:10 சொல்லுகிறது, கர்த்தாவே என் வாய்க்கு, அதை கொஞ்சம் மாற்றி சொல்லி பாருங்க. கர்த்தாவே என் வாய்க்கு என்ன வையும்? கொக்கு என்ன வச்சிருக்குது? நம்ம அதோட சேர்த்து சொல்லுவோம். ஆண்டவரே என் வாய்க்கு, சத்தமா சொல்லுங்க, வையும். நான் எனக்கு வாக்கு கொடுப்பினால ஆண்டவரே எனக்கு நிறைய பிரச்சனைகள் வருகிறது, நிறைய குழப்பங்கள் வருகிறது, சமாதானத்தை இழக்கிறேன், நித்திரையை நான் இழக்கிறேன். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் நாக்கை, வாயை எங்கே அடைக்க வேண்டும், எங்கே திறக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பல்லு பிடுங்குற டாக்டர் பல்லு பிடுங்குற இடத்துல எழுதி வச்சிருக்கிறார். எந்த வசனம் சொல்லுங்க பாப்போம். பல்லு பிடுங்கும் போது டாக்டருக்கு வருகிற பிரச்சனை என்ன? வாயை என்ன செய்திருவாங்க? அடைச்சிருவாங்க இல்ல? என்ன செய்வாங்க? நல்லா தராங்க, நல்லா தராங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதனால டாக்டர் பல்லு பிடுங்குற இடத்துல எழுதி வச்சிருக்கிறார். எந்த வசனம்? ஒரு வாயை ஆண்டவரை துதிக்கிறதிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் நாவை நன்றாக திறக்க வேண்டும். தேவையில்லாத இடத்துல பேச துணியக்கூடாது. தேவைக்கு மாத்திரம் நாவை திறக்கிறவர்களாக ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். காது 2ஐயும் திறந்து வச்சிருக்கிறாரு, கண்ணு 2ஐயும் திறந்து வச்சிருக்கிறாரு. வாயை மூடி வச்சாரு. ஹலோ, காது 2ஐயும் திறந்து வச்சாரு படைத்தவர். மூக்குக்கு 2 தொலை இருக்குது, அதை என்ன செய்திருக்கிறாரு? தொடர்ந்து வச்சிருக்கிறாரு. 2 கண்ணையும் ஆண்டவர் திறந்து வச்சாரு, வாயை மூடி வச்சாரு. தேவைக்கு மட்டும், தேவைக்கு மட்டும் திறக்கணும். மற்ற நேரத்தில் எல்லாம் என்ன செய்யணும்? அதை மூடியே வச்சிருக்கணும். புரிகிறவங்க மாத்திரம் தேவைக்கு மாத்திரம் இந்த நாவை திறக்க வேண்டும். அல்லாம இதை எப்போதுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை மூடி வைக்கணும். ஒரு கொக்கிடத்திலிருந்து இவ்வளவு பாடங்களை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அன்பானவர்களே, கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் இந்த 7 காரியங்களை சுருக்கமாக சொல்லி
நான் ஜெபிக்க நான் விரும்புகின்றேன். பொதுவாக பிரசங்கத்தில் 1, 2 அல்லது 3 கருத்து தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. இதுக்கு மேல் மனதில் நிற்காது. 7 காரியங்களை மனதிலே பதித்துக் கொள்வது சற்று கடினமான காரியம். ஆனாலும் நான் பிரயாசப்படுகிறேன். சில நேரங்களில் சில காரியங்களை சுருக்கலாம், அளவுக்கு மிஞ்சி சுருக்க முடியாது. சுருக்குனா கதை வேறையா போயிடும். ஒரு பொண்ணு தன்னுடைய தோழியினுடைய திருமணத்துக்கு ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பினாளாம். ஏன்னா அந்த காலத்தில் போன் வசதிகள் எல்லாம் இல்லாததுனால வயதான ஒரு தாத்தா இடத்துல ஒரு செய்தியை எழுதி கொடுத்தாங்க. தோழிக்கு திருமணத்துக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும். எழுதி கொடுத்து அனுப்பினது என்னன்னா 1 யோவான் 4:18. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இந்த வசனத்தை, இந்த ரெஃபரன்ஸை எழுதி கொடுத்தாங்க. 1 யோவான் 4:18. டெலிகிராஃப் ஆபீஸுக்கு போகும்போது டெலிகிராஃப் ஆபீசர் கேட்டாராம், தாத்தா இதுல ஏதாவது ஒன்றை குறைக்க முடியுமா? ஏன்னா உங்களுக்கு காசு அதிகமாக போகுது, இன்னும் கொஞ்சம் கூட 1 யோவான் 4:18 அதை கொஞ்சம் கூட சுருக்க முடியுமா அப்படின்னு கேட்டான். அப்போ இவருக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. டெலிகிராஃப் ஆபீஸரை என்ன செஞ்சாருன்னா, எதுக்கு தேவையில்லாம காசு செலவு பண்ணணும், அதுக்காக 1 யோவான் என்பதை விட்டு யோவான் 4:18 அடிச்சு விட்டாரு. 4:18 சொல்லுகிறது, எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அதனால சில செய்திகளை நாம சுருக்கலாம், ஆனா தேவையில்லாம சுருக்கிறோம்னா கதை வேகையா போயிடும். மட்டுமல்ல, சில காரியங்களை பொறுமையோட பேசணும். வேகமா பேசினாலும் அர்த்தம் வேகையாக போய்விடும். பிரசங்கி புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் அப்பத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாள் கழிந்து அதன் பலனை காண்பாய். அது மலையாளத்தில் எப்படி இருக்கு தெரியுமா? நின்ற அப்பத்திலே வெள்ளத்தில் இடுகா என்று இருக்கிறது. பிரசங்கியாக ரெஃபரன்ஸ் சொன்ன உடனே வாசிச்ச பொண்ணு வேகமா வாசிச்சான், நின்ற அப்பனே வெள்ளத்தில் இடுகா அப்படின்னு. சில காரியங்களை சுருக்கவும் முடியாது, சில காரியங்களை நம்ம வேகமாக பேசவும் முடியாது. சரி, முயற்சி செய்வோம். வாசிங்கள். நீதிமொழிகள் 28:1. ஒருவரும் தொடாதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறார், துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் சிங்கத்தை போல தைரியமாக இருக்க வேண்டும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் சிங்கத்தை போல தைரியசாலிகளாக இருக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. நம்முடைய நாட்டிலே மத மாற்ற தடை சட்டம் கொண்டு வரப்பட போகிறது. பார்லிமெண்ட்ல பாஸ் ஆக போறாங்க within 2 months. கிறிஸ்தவர்கள் இப்போது பயப்படுகிறதை விட இன்னும் அதிகமாக பயப்படும் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த காலத்துல நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தேவனை ஆராதிக்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகள் எதை மாதிரி தைரியமா இருக்கணும்? சிங்கத்தை போல. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த ஊர்ல உள்ள அத்தனை பேரும் சொல்லணும், ஏலியும் சர்ச் ஆஃப் காட்ல உள்ளதெல்லாம் சிங்க குட்டிகள். சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? சொல்லணும். ஏலியும் சர்ச் ஆஃப் காட்ல உள்ள பிள்ளைகள் சிங்க குட்டிகள் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் சிங்கத்தை போல தைரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. பயப்படாதீர்கள் என்று பைபிள்ல முன்னொரு தடவை இருக்கிறது. பயப்படாதீர்கள்,
தேவனுடைய பிள்ளைகள் எதை கண்டும் பயப்படக்கூடாது. நம்மை ஆளுகை செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இப்போ பயம் உள்ளவர்கள் கையை தூக்குங்கன்னு சொன்னா நீங்க யாருமே கையை தூக்க மாட்டீங்க. நம்ம எல்லாம் பார்த்தா நல்ல தைரியசாலிகள் மாதிரி நம்ம பார்த்தா தெரிகிறது. சில பெரிய மீசை வச்சிருப்பாங்க. நம்ம என்ன நினைப்போம்? நல்ல தைரியசாலின்னு நினைப்போம். கிடையாது. பயப்படுறதுனாலதான் மீசை வச்சு தப்பி பிழைச்சு போறாங்க. சிலர் பெரிய மீசை வச்சிருப்பாங்க, வீரப்பனை மாதிரி. முன்காலங்கள்லாம் பெரிய மீசை தான் வச்சாங்க. எதுக்குன்னா பைனிய பனையிலிருந்து எடுத்து குடிக்கும் போது அரிச்சு குடிக்கிறதுக்காக பெரிய மீசை வைப்பாங்க. இப்போ சில ஆட்கள் பெரிய மீசை வைக்கிறவங்க இருக்காங்க. சிலருடைய மீசையை பார்த்தா நல்ல தைரியசாலி மாதிரி தெரியும். அதுல பேச்சுல தான் இருக்குது, தோரணையில் தான் இருக்கிறது. ஒவ்வொரு சூழ்நிலைகள் வரும்போது, ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் வரும்போது, விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில நடக்கும் போது தேவனுடைய பிள்ளைகள் பயப்படுகின்ற பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். ஒருத்தன் ஒரு சிங்கத்துக்கு வாழை வெட்டி கொண்டு வந்து ஒருத்தர்கிட்ட காட்டினேன். டேய் பாரு, சிங்கத்துக்கு வாழை நான் வெட்டி எடுத்துருக்கிறேன் அப்படின்னு. அவனுக்கு வாழை வாங்கி பார்த்துட்டு அவனுக்கு ஆச்சரியம். அண்ணே, இது உண்மையிலே சிங்கத்துக்கு வாழை. பாருடா, அது சிங்கத்துக்கு வாழை. என்ன பார்த்தா தெரியாது, வாங்கி பார்த்தா உண்மையிலே சிங்கத்தினுடைய வாழை. அப்ப இவன் ஆச்சரியத்தோட பார்க்கறான், என்னடா இது சிங்கத்துக்கு வாழை வெட்டி எடுத்துட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு. அவன் கேட்டானா, சரி வெட்டுனதோ நீ வெட்டுன, இந்த வாழை வெட்டுன நேரத்துல நீ தலையை ஏடா வெட்டல அப்படின்னு கேட்டான். சொன்னானா, நான் வாழை வெட்டுறதுக்கு முன்னே வேற யாரோ தலையை வெட்டிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி தைரியசாலிகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஊர்ல மீசையாச்சா பார்த்தாச்சுன்னா பெரிய தைரியசாலி மாதிரி தெரியும். தோரணைய பார்த்தா நல்ல தைரியசாலி மாதிரி தெரியும். ஆனா உள்ளத்துல கலங்கி அவர்கள் தவித்துக் கொண்டே இருப்பார்கள். பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவரை சேவிக்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகள் சிங்கங்களை போல தைரியசாலிகளாக இருக்க வேண்டும். சமீப காலத்துல ஒரு ஆராய்ச்சி நடத்தினார்கள். 30 வருஷத்திற்கு முன்னே மனிதர்கள் எதற்கு பயப்பட்டார்கள், இப்பொழுது எதற்கு பயப்படுகிறார்கள் என்று. இன்றைக்கு நீங்கள் இந்த ஆராதனைக்கு ஒருவித பயத்தோடு வந்திருக்கிறீர்கள். 30 வருஷத்துக்கு முன்னே எதற்கு பயப்பட்டாங்க, இப்ப என்ன விஷயங்களுக்காக பயப்படுகிறார்கள் என்று ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள். இந்த ஆராய்ச்சி சொல்லுகிறது, 30 வருஷத்துக்கு முன்னே மனிதர்கள் பயப்பட்டது மிருகங்களுக்கு, இருட்டுக்கு, உயர்ந்த ஸ்தலங்களுக்கு, அந்நியர்களுக்கு, சத்தத்துக்கு பயப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு எதுக்கு பயப்படுகிறார்கள் என்றால், விவாகரத்து, யுத்தம், கேன்சர் வியாதி, யாராக இவனை கொன்று விடுவார்களோ, ரவுடிகள் ஓட ஓட விரட்டி கொல்லப்படுகிறார்கள். கொடிய வியாதியினால் மனிதர்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு வியாதி வந்து விடுமோ, நான் படுக்கையில கஷ்டப்பட்டுருவேனோ, கொடிய வியாதியாகிய கேன்சர் வியாதியினால் நான் அவதிப்படுவேனோ, என் பிள்ளைகள் தவறி போய் விடுவார்களோ, நான் விவாகரத்து ஆகிவிடுவேனோ. மனிதர்கள் இன்னைக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள், பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். நான் படுக்கையில படுத்து கஷ்டப்பட்டு நான் மறிக்க மாட்டேன், நான் சுகமாக இருக்கும்போது ஆண்டவர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை உள்ளவங்க அல்லேலூயா சொல்லி பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. Praise the Lord. Praise the Lord. நான் படுக்கையில நான் கஷ்டப்பட மாட்டேன், நான் ஆரோக்கியமாக இருக்கும்போது ஆண்டவர் என்னை தம்மோடு சேர்த்துக் கொள்வார். Praise the Lord. Hallelujah. எகிப்தியர்களுக்கு கொடுத்த அந்த வியாதிகளில் எதுவும் இஸ்ரவேலர்களுக்கு வராது என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். எத்தனை பேர் அதில் நம்புறீங்க? நான் கேன்சர் வந்து நான் மறிக்க மாட்டேன். எத்தனை பேருக்கு தைரியமா சொல்ல முடியும்? சத்தமா சொல்லுங்களேன். Praise the Lord.
அல்லேலூயா. என்னை மனிதர்களும் கைவிட மாட்டார்கள், என் கணவனும் என்னை கைவிட மாட்டார், என் மனைவியும் என்னை கைவிட மாட்டார், என்னை ஆண்டவர் கைவிட மாட்டார். நான் பொருளாதார சிக்கல்களிலே மாட்டி அவதிப்பட மாட்டேன். நான் மரிக்கிறது வர ஆண்டவர் என்னை ஆசீர்வாதமாக வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை தட்டி ஆண்டவர் மையப்படுத்துங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்ல தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த தைரியம் மாம்சத்துக்குரியது அல்ல, அது ஆவிக்குரிய தைரியம். நம்ம ஆண்டவரிலே போட்டு வைத்திருக்கிற அந்த விசுவாசமாகிய நங்கூரம் அது ஸ்டெடியாக இருந்தால் நிச்சயமாக ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தைரியமாக சொல்ல முடியும். நான் சிங்கக்குட்டியை போல, நான் சிங்கத்தை போல நான் தைரியமாக இருக்கிறேன். மொத்தத்துல சைக்காலஜி என்ன சொல்லுகிறது என்றால், மனிதர்களுக்கு 530 விதமான பயங்கள் இன்றைக்கு மனித வர்க்கத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இனி இந்த கிறிஸ்தவர்கள் இந்த கேன்சருக்கு பயப்படுறாங்க, கிறிஸ்தவர்கள் வியாதிகளுக்கு பயப்படுகிறார்கள். உண்மை, இது எல்லாவற்றையும் பார்க்கிலும் கிறிஸ்தவர்கள் அதிகமாக பயப்படுவது பேய் பூதங்களுக்கு. இதெல்லாம் கவனிங்க. இந்த சர்ச்சில் போய் ஆடுறாங்க, பாடுறாங்க, அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள். ஆனால் இவங்க எல்லாருக்கும் எனக்கு சூன்யம் வச்சிருவாங்களோ, எனக்கு சூன்யம் வச்சிருவாங்களோ, என்ன படுக்கையில போட்டுருவாங்களோ, எனக்கு வியாதி வந்துடுமோ, என் சொத்தை அபகரிச்சிருவாங்களோ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உனக்கு ஒருத்தன் சூன்யம் வச்சான்னா அவன் முதல்ல செத்துருவான். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இந்த நம்பிக்கை இல்லைன்னா இன்னைக்கு நீங்க சொல்ற தோத்திரம் அல்லையே எல்லாமே வேஸ்ட். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. காய்ச்சல் வந்தா பிசாசு பிரதர், பிசாசு. காய்ச்சல் வந்தா பிசாசு பிரதர், ஜலதோஷம் வந்தா பிசாசு பிரதர், என்ன வந்தா எல்லாத்துக்கும் பிசாசு, பிசாசு. எது வந்தாலும் பிசாசு, எல்லாத்துக்கும். சர்ச்சுக்கு வெளியே இருக்கிற பார்ட்டியும் சொல்றாங்க, என்ன வந்தாலும் பிசாசு, பிசாசு, சூன்யம், சூன்யம். சர்ச்சுக்குள்ள இருக்கிற நீங்கள் இந்த பாட்டு தான் பாடுறீங்க. காய்ச்சல் வந்தா பிசாசு, தலைவலி வந்தா பிசாசு, குடும்பத்துல மனக்கசப்புகள் வந்தா பிசாசு, என்ன வந்தாலும் சரி எல்லாத்துக்கும் யார் மேல பழி போடுறீங்க? பிசாசு மேல பழி போடுறீங்க. எனக்கு புரியல. வெளியே இருக்கிற ஆட்களும் சொல்றாங்க பிசாசு, பிசாசுன்னு சொல்றாங்க. உள்ள இருக்கிற நீங்களும் சொல்றீங்க பிசாசு, பிசாசு என்று சொல்லுகிறீர்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நமக்கு யதார்த்தமான தேவ பக்தி இருக்கிறதா, பயம் இருக்கிறதா, கிறிஸ்துவுக்குள்ள தைரியமாக இருக்கிறோமா? இதெல்லாம் கொஞ்சம் இந்த நாட்களிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பேய்களுக்கு பயப்படுவது, பூதங்களுக்கு பயப்படுவது, சூன்யத்திற்கு பயப்படுவது. எங்களுக்கு எதிராக நாங்கள் ஊழியத்துக்கு வந்துட்டு 32 ஆண்டுகள் ஆகிறது. 32 வருஷமா ஊழியத்தை செய்துட்டு இருக்கோம். எங்களுக்கு எதிராக சூன்யம் வைத்த பேய் பூதங்களை அனுப்பின ஒரு மந்திரவாதியும் இன்று உயிரோடு கிடையாது. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். புறாம உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க போல தெரியுது. ஏன்னா ஸ்தோத்திரம் சொல்ல என்னிட்ட மோதன மந்திரவாதிகள் எல்லாம் செத்தாங்கன்னு சொல்லும் போது நீங்க எவ்வளவு ஆண்டவரை துதிச்சிருக்கணும். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஒருத்தர் கூட இன்னைக்கு உயிரோட கிடையாது. ஊழியத்துக்கு நெருக்கடிகளை கொடுத்தார்கள், அடிக்க முயற்சி செய்தார்கள், காவல் நிலையத்திலே கைது செய்து வைத்தார்கள். ராத்திரி 12 மணி வரை போலீஸ் கஸ்டடியில இருந்தேன். கட்டின கோயிலை பிரித்தார்கள். கலெக்டர் ஆர்டர் போட்டாரு கோயிலை பிரிக்க வேண்டும் என்று. எஸ்பி ஆர்டர் போட்டாரு அங்க சர்வீஸ் நடத்த கூடாது என்று. நானும் உயிரோட இருக்கிறேன். எங்க ஆத்மாக்கள் 300 பேர் உயிரோட இருக்கிறாங்க. எந்த இடத்துக்கு ஆர்டர் போட்டாங்களோ அங்க சர்ச்சை இப்ப இருக்குது. மந்திரவாதி செத்தான். ஒரு குட் ஃப்ரைடே என்ன பயப்பட்டு இருக்கிறீங்க? மந்திரவாதின்னா உங்களுக்கு பயம் இருக்கிறது பெந்தேகோஸ்து சர்ச்சுக்குள்ள.
வியாதின்னா பயம் இருக்கிறது. பெந்தேகோஸ்து சர்ச்சுக்குள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள் சூனியம் வைக்கிறவன் பக்கத்துல இருக்கிறான்னா உங்களுக்கு ஒரு பயம். அவையெல்லாம் உங்களை பார்த்து பயப்படணும். அவையெல்லாம் உங்களை பார்த்து பயப்படணும். இன்னைக்கு நீங்க என்ன செய்வீங்கன்னா அவரை பார்த்து நீங்க பயப்பட்டு இருக்கிறீங்க. அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமே, எத்தனையோ பேர் என்னிடத்துல சவால் விட்டிருக்கிறார். உன்னை இந்த ஊர்ல இருந்து துரத்துவேன். ஒரு வாலிப பையன், ஒரு வீட்டுல 4-5 பேர், அவங்க எல்லாரும் பிளான் பண்ணி எங்களை க்ளோஸ் பண்ணணும், கோயிலை க்ளோஸ் பண்ணணும், இவரை காலி பண்ணணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு துக்க வெள்ளி அன்னைக்கு காலையில பிரேயர் படித்தது. மத்தியானத்துக்கு பிறகு அன்னைக்கு கஞ்சி போட்டிருந்தோம். கஞ்சி குடிக்கிறதுக்காக ரெடியாக இருக்கும்போது என் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் திடீர்னு சொல்றாரு, பாஸ்டர், சர்ச்சு சர்வீஸ் நடக்கும்போது கல்லு தூக்கி சர்ச்சு மேல வீசுவான் இல்ல, அடிக்க வந்தா இல்ல, உதைக்க வந்தா இல்ல, பெட்டிஷன் போட்டா இல்ல, அவன் இன்னைக்கு தூக்கு போட்டு தற்கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணினான். யாரோ பார்த்துட்டு வந்து அவுத்து விட்டுட்டாங்க. மனசுக்குள்ள நினைச்சேன், இதையும் அவுத்து விட போனாங்களா? என்னை அறியாமலே நான் சொல்லிட்டேன், நீங்கள் நினைக்கிறபடி இவன் மரிக்கிறது வெள்ளிக்கிழமையாக இருக்காது, சனிக்கிழமையாக இருக்காது, வாரத்தில் 6 நாட்களிலும் இருக்காது. அவன் தற்கொலை தான் பண்ணுவான், அது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும் என்று நான் சொன்னேன். என்னை அறியாமல் சொன்னேன். நான் யாரையும் சபிக்கிறது இல்லை, என்னை அறியாமல் நான் சொன்னேன். கூட இருந்தவங்க கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் என்னை பார்க்குறாங்க, இப்படி பேசுற டைப்பு கிடையாது, ஏன் தான் இன்னைக்கு இப்படி பேசினாருன்னு தெரியல அப்படின்னு. 1997 புகவழி அன்னைக்கு சொல்றேன். 3வது நாள் ஈஸ்டர், அதுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு சர்ச்சில் கர்த்தருடைய பந்தி. அப்போ அன்னைக்கு பிரெட்டை கையில் எடுத்து சர்வீஸ் முடிஞ்ச உடனே அதை ஆசீர்வதித்து ஜெபித்து கொண்டு இருக்கும் போது ஒரு பிரதர் வந்து சொன்னாரு, மைக் செட் எல்லாம் ஆஃப் பண்ணிருங்க அப்படின்னா. நான் மெதுவாக கேட்டேன், இன்னைக்கும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டேன். இல்ல அவன் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருக்கிறான், தாழ் போட்டு இருக்கிறான், திறக்க முடியாது, கதை முடிஞ்சு போச்சு, போலீஸ் ஸ்டேஷன்ல பெட்டிஷன் கொடுக்க போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னது 1997 ஏப்ரல் மாதம் துக்கவெள்ளி அன்றைக்கு. 3வது நாள் ஈஸ்டர், 10வது நாள் ஞாயிற்றுக்கிழமை. சர்வீஸ் முடிச்சு வெளியே வாரேன். ஒரு பெரிய பாயில பாடியை சுத்தி வெட்டுமணியில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்ட்டத்திற்காக கொண்டு போகிறதை என் கண்ணால பார்க்க நேர்ந்தது. பிரைஸ் லார்ட். என்ன பயந்து போயிருக்கிறீங்களோ? பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. டேவிட் ராஜிட்ட மோதிரவனுக்கு தான் இப்படி செய்வாரு, எங்கள்கிட்ட மோதிரவங்களுக்கு இப்படி செய்ய மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்களோ? அப்படி நினைக்கிறீங்களோ? என்னுடைய ஆண்டவர் தான் உங்களுடைய ஆண்டவர். பாஸ்டர், உங்களுடைய ஆண்டவர் தான் என்னுடைய ஆண்டவர் சொல்றவங்க கையை தட்டி ஆண்டவர் நம்மளைப்படுத்துங்க. உங்க ஆண்டவர் தான் என்னுடைய ஆண்டவர். நீங்கள் தொழுது கொள்கிற தேவனை தான் நாங்களும் தொழுது கொள்கிறோம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காவே போகும். உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினால் அந்த கூட்டத்தை நான் என்ன செய்திருவேன்? கலைத்து விடுவேன் என்று பைபிள் சொல்லுகிறது. அதனால ஆண்டவரை தொழுது கொள்ள வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் பலவிதமான வியாதிகளுக்கு பயந்துட்டு இருந்தேன், மனுஷனுக்கு பயந்துட்டு இருந்தேன், வியாதிக்கு பயப்பட்டு கொண்டிருந்தேன், நோய்க்கு பயப்பட்டு கொண்டிருந்தேன், மந்திரவாதிகளுக்கு பயப்பட்டு கொண்டிருந்தேன். இன்னைக்கு
என் மனதில் இருந்த அந்த சஞ்சலத்தை நான் எடுத்து போடுகிறேன். எஃபெக்ட் ஆகல. இன்னும் பயம் இருக்கிறது. இன்னும் அந்த பிசாசு போகவில்லை. இன்னும் பிசாசு போகவில்லை. சரி, ஒரு ட்ரையல் கூட எடுக்கிறேன் இந்த பிசாசுகளை. ஏன்னா இதை துரத்திட்டு தான் அடுத்த பாயிண்ட்டுக்கே போகணும். இல்லைன்னா என் பிரசங்க சக்சஸ் ஆகாது. இன்னும் போகலை. நம்ம சொல்றோம், நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம், ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறோம், ஆண்டவரை பாட வந்திருக்கிறோம். பேய் பூதங்களுக்கு தான் இன்றைக்கு நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். பாடம் தான் எப்பவும் பேயை பற்றியே பேசுவோம். இயேசு அப்பாவை பற்றி பேசல. இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பேசுவதில்லை. இது பெந்தேகோஸ்து சர்ச்சுகள்ல பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஒரு வீக்னஸ். எப்பவும் சாத்தானை பற்றியே பேசுறாங்க. சாத்தா உங்களுக்கு ஃப்ரெண்டா? எப்போ சாத்தானை பற்றியே பேசுறீங்க, மந்திரவாதியை பற்றியே பேசு, இயேசு அப்பாவை பற்றி பேசுங்க. எப்போது இயேசு அப்பாவை பற்றி பேச. ஒரு பாஸ்டர் ஒரு சர்ச்சில் பிரசங்கமா, பேய் நம்மை ஒன்றும் செய்யாது, பேய் பூதங்களுக்கு பயப்படக்கூடாது, சூன்யங்களுக்கு பயப்படக்கூடாது. இப்ப சர்ச்சில் ஒரு பிரதர் இருந்தார். பாஸ்டர் உண்மையிலே பேய்க்கு பயப்படாதவர் தானா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. எப்படி அடுத்த வாரம் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. அவர் அடுத்த சண்டே சர்வீஸுக்கு வரும்போது எங்கேயோ போய் ஒரு கருப்பு ட்ரெஸ் வாங்கி அந்த பேயை மாதிரி போட்டுக்கிட்டு பறந்து வார மாதிரி வந்தார். டோர்ல வந்த உடனே பாஸ்டர் வழி ஓடிட்டார். அப்புறம் பாஸ்டருடைய மனைவி ஓடிட்டாங்க. அப்புறம் பாஸ்டருடைய பிள்ளை ஓடிட்டாங்க. எல்லாரும் ஓடிட்டாங்க. ஒரே ஒரு பிரதர் மாத்திரம் சேர்ல உட்கார்ந்து காலுக்கு மேல காலை போட்டுக்கிட்டு மீசைய முறுக்கிட்டு இருந்தார். பேய் வந்து பக்கத்துல போய் அவர்கிட்ட கேட்டுதான், ஏன்னா நீ பேய்க்கு ஒண்ணு நீ பயப்பட மாட்டியா? ஏய், நான் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன்? ஏய், 40 வருஷத்துக்கு முன்னே உன்னுடைய சகோதரியத்தான் நான் கல்யாணம் பண்ணேன். நீ நானும் மைத்துனர்கள். ஹலோ, இப்ப நல்லா புரிஞ்சது. சிலருக்கு வழங்கல போல தெரியுது. சரி, வழங்காம போட்டு. ஏன்னா சில நேரங்களில் நம்ம சொல்றோம் பாருங்க, எனக்கு பயம் கிடையாது, எனக்கு பயம் இல்லை. நிறைய பேர் வியாதிகளுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள், மனிதர்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள், பேய்களுக்கு பயப்படுகிறார்கள், பூதங்களுக்கு பயப்படுகிறார்கள், மந்திரவாதிகளுக்கு பயப்படுகிறார்கள். தேவனுக்கு பயப்படுகிற பயம் அநேக இடத்தில் இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கேமராக்கு பயப்படுறாங்க, ஆண்டவருக்கு பயப்படுவதில்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல கேமரா இருக்குதுன்னா அந்த பக்கம் போகாத. கேமராக்கு பயம் இருக்கிறது, ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அநேக இடத்தில் இல்லை. ஒரு வசனத்தை சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு நான் கடந்து செல்லுகிறேன். பைபிள் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 1:7. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். எத்தனை பேரு இந்த வசனத்துல கையை வச்சுட்டு ஒரு பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. இந்த வசனத்துல கையை வச்சுட்டு ஒரு பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. இந்த வசனத்துல கையை வச்சுட்டு ஒரு பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் ஆண்டவர் ஒருவருக்கு தவிர வேற எதற்கும் பயப்பட வேண்டாம். மனிதன் மேலை. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு பயம் இல்லாத ஒரு தெய்வ பயம் இருக்க வேண்டும். மற்ற பயங்கள் எல்லாம் நம்மை விட்டு மாறி போக வேண்டும். உங்களுக்கு ஆண்டவராய் கர்த்தர் சுக வாழ்வை தர விரும்புகின்றார். சிங்கத்தை போல ஆண்டவருடைய பிள்ளைகள் தைரியசாலிகளாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எனக்கு பலவிதமான பயங்கள் இருந்தது. மனுஷர்கள் அடிச்சிருவாங்களோ, கொன்னுருவாங்களோ, எனக்கு கொடிய வியாதி வந்துருமோ, நான் ஆக்சிடென்ட்ல மறிச்சிடுவேனோ, நான் காலத்துக்கு முன்னே போயிடுவேனோ, என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை காண முடியாதோ, மந்திரவாதிகள் என்ன எனக்கு சூன்யம் வச்சு என்ன படுக்கையில போட்டுருவாங்களோ, இப்படி பலவிதமான பயங்கள் இருந்தது. இன்னைக்கு பகல் வேளையில ஆண்டவருடைய அறிவில்லாமல் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்று உறுதியாக நம்புறேன்னு சொல்றவங்க ஒரு கையை தட்டக பாருங்க. எந்த அளவுக்கு ஒரு புரட்சி.
ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை இந்த பகல் வேளையில அவர்கள் பயத்திலிருந்து விடுதலையாக்குவீராக. எழுப்பியவர்களுக்கு வந்த எந்த ஒரு வியாதியும் உனக்கு வராதபடி என்று ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை காப்பார். உன் பிள்ளைகள் தவறி போக ஆண்டவர் இடம் கொடுக்கவே மாட்டார். என் ஆடுகளின் உள்ளம் கையில் இருக்கிறது. என் அனுமதியின்றி அவைகளை ஒருவரை எடுத்துக்கொள்ள முடியாது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நீதிமான்கள் சிங்கத்தை மாதிரி தைரியமாக இருப்பார்கள். சிங்க குட்டிகள். Hallelujah. Hallelujah. சிங்க குட்டிகளுக்கு செலந்தி வலை ஒரு விஷயமே கிடையாது. Praise the Lord. மந்திரவாதி உங்களுக்கு செலந்தி வலை, மந்திரவாதம் உங்களுக்கு செலந்தி வலை, கொடிய வியாதிகள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு செலந்தி வலை, சிங்கத்துக்கு செலந்தி வலை ஒரு பிரச்சனையே அல்ல. அதை ஆண்டவருடைய பிள்ளைகள் தெளிவாக புரிந்து கொள்ளும். சிங்கத்தை போல ஆண்டவருடைய பிள்ளைகள் தைரியசாலிகளாக இருப்பார்கள். இரண்டாவது வாசியுங்கள். முடியும் போது நான் பிரசங்கம் பண்ணல, நான் வகுப்பு தான் நடத்துறேன். எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது. நான் பைபிள் டீச்சர், நான் பிரசங்கியர் கிடையாது. அதனால முடிகிற நேரத்தில் பிரசங்கத்தை முடிச்சுட்டு தோத்திரம் போட்டுட்டோன்னு போக முடியாது. நான் திரும்ப கேட்பேன், என்னெல்லாம் சொல்லியானு. 7 பாயிண்டையும் சொல்லிடுறேன்னா மேடையை விட்டு இறங்க மாட்டேன். சரியா? நான் நோட் எடுத்தா நோட் எடுத்துக்கிடணும். மனசுல மெமரியில வச்சீங்கன்னா அதை வைங்க. பிரசங்கம் முடிஞ்ச பிறகு நான் என்ன சொன்னேன்னு உங்கள்கிட்ட கேட்பேன். அப்ப எனக்கு தெரியும் எவ்வளவு பிரசங்கம் எஃபெக்ட் ஆச்சு. ஆயுளில் இந்த பிரசங்கத்தை நீங்க மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அதனால இந்த பிரசங்கியரை பார்க்காதங்க, நான் ஆசிரியர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு பாடம் முடிந்தது. என்ன பாடம்? நீதிமான்கள் எதை மாதிரி தைரியமா இருப்பாங்க? சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள். ஆனா அது ஆண்டவருடைய பிள்ளைகள். 2 பிரசங்கி 9:4. இதற்கு நீங்களா இருக்கிறவன் யார்? உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை உண்டு. செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி. நம்ம நாய் வளர்த்திருக்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம வீடுகளில் நாய்கள் இருக்கிறது. பெரும்பாலான வீடுகளில் நாய்கள் இருக்கிறது. நாயினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? நாயின் விசேஷ தன்மை என்ன? நாய் விசுவாசம். நம்ம வீட்டில் உள்ள எச்சில் சாப்பிட்டு தான் அது வாழுது. அப்படிதானே? நீங்க எவ்வளவு உத கொடுத்து பாருங்க, அடுத்த நிமிடத்துல என்ன செய்யும்? என்ன செய்யும்? வாலாட்டம். நாயிடத்துல இருந்து நாங்க பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாஸ்டர் ஏதாவது பிரசங்கத்துல ஏதாவது ஒரு கருத்து இஷ்டமில்லாத கருத்தை பேசினாருன்னா அடுத்த வாரம் பார்க்கும்போது தோத்திரம் வருதா? வால் ஆடுதா? ஆடாது. எல்லாருக்கும் வால் ஆடாது. ஏங்க, எல்லாரும் பிரசங்கம் பண்ற நேரத்துல உங்களுக்கு பிரியமான பிரசங்கங்களை மட்டும் பண்ண மாட்டாங்க. அப்படி நினைச்சு யாரும் சர்ச்சுக்கு வராங்க. நான் கேட்கிறேன், நீங்க குழந்தைகளை வளர்க்கும் போது நீங்க கொடுத்த எல்லா மருந்து மாத்திரை பிள்ளைகள் விரும்பி சாப்பிட்டதா? பிரியாணி சாப்பிட பாஸ்டர், என் பிள்ளை பிரியாணி சாப்பிடுற மாதிரி காய்ச்சலுக்கு மருந்து கொடுத்தா சாப்பிடுவான். அப்படி இருக்காங்களா? இல்ல. பிள்ளைகள் சில மாத்திரைகளை சாப்பிடாது. அதை நீங்க எப்படி கொடுத்தீங்க? வாயா குடிச்சு அமுக்கி வச்சுக்கிட்டு உள்ள தள்ளி கொடுத்தீங்க. அப்படிதானே? ஏன் இப்படி பண்ணுறீங்க? சொரவாகணும், உயிரை பிடிச்சு போடும். அப்படிதானே? சரி, பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லாத மருந்து மாத்திரைகள் எல்லாம் கொடுத்து வாழ வச்சீங்கல்ல, நாங்க அப்படி செய்யக்கூடாதா? செய்யணும்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். அப்ப தாராளமாக இந்த சர்ச்சிலே குத்தி பிரசங்கம் பண்ணலாம். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். சில சொல்லுவாங்க, பாஸ்டர் குட்டிப்பேன் டைரக்டா சில பார்ட்டிகள்கிட்ட பேச முடியாது. அதனால நாங்க என்ன செய்வோம்னா ஓலை பந்துக்குள்ள கல் வச்சிருக்கோம். பிரைஸ் லார்ட்.
புரிந்தவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் லார்ட். நல்ல மக்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னா சில நேரங்கள்ல நேரடியாக கல் எறிய முடியாது, அதனால வாழைப்பந்துக்குள்ள வச்சு எறியும். காயப்படக்கூடாது, ஆனா படணும். ஏதாவது நமக்கு இஷ்டம் இல்லாத ஒரு மாத்திரைய மருந்த பாஸ்டர் சண்டே சர்வீஸ்ல கொடுத்துட்டாருன்னா அது தோத்திரம் வராது, பிரைஸ் லார்ட் வராது, அல்லேலூயா வராது, அடுத்த வாரம் சண்டே சர்ச்சில் காணாது. இந்த மாதிரி லட்சணத்துல தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். பைபிள் சொல்லுகிறது, உயிருள்ள செத்த சிங்கத்தை விட உயிருள்ள நாய் வாசி. சர்ச்சில் இருக்கிற மக்களிலே நன்றி உள்ளவர்களாய் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அவர்கள் தான் யதார்த்தமான விசுவாசிகள். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் லார்ட். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரவங்க எல்லாரும் விசுவாசி கிடையாது. உபவாச ஜெபத்துக்கு எத்தனை பேர் வருகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான சபை அங்கத்தினர்கள். பாருங்க பாருங்க, யாருக்குமே சந்தோஷம் கிடையாது. எல்லாருமே இது எதுக்கே எந்த ஆளை கூப்பிட்டீங்க? ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸுக்கு வர்றவங்க சபையின் நிரந்தர அங்கத்தினர்கள் அல்ல, மாறாக உபவாச ஜெபத்திற்கு எத்தனை பேர் வருகிறார்களோ அவர்கள் தான் சபையின் யதார்த்தமான அங்கத்தினர்கள் என்று நான் சொல்லுகிறேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய பிள்ளைகள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நன்றியை எப்படி புரிந்து கொள்வது? எங்க வீட்டுல கொஞ்ச காலங்களுக்கு முன்னே 2 நாய்களை வளர்த்தோம். ஒரு நாள் சண்டே சர்வீஸுக்கு புறப்படும் போது 2 நாய் பயங்கரமான சண்டை போடுது. ஒரு மட்டையை வெட்டி சின்ன நாய் பெரிய நாயை கடிச்சு போகிறது, ரத்தம் அப்படியே வடியுது. என்னடா இது பேய் நாயாக இருக்குமோ என்று எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு மட்டையை வெட்டி நல்லா உத கொடுத்துட்டு சர்ச்சுக்கு போகும். எனக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஐயோ நாய் அப்படி பண்ணிட்டேனே, ஆனால் பண்ணாமல் இருக்க முடியாது. சர்வீஸ் முடிஞ்சு வந்த உடனே மிருக டாக்டரை கூப்பிட்டு, சார் பேய் நாய்க்கு இன்ஜெக்ஷன் போடணும் சார் அப்படின்னு. டாக்டர் கேட்டாரு, சார் எந்த நாய் சார்? உங்க நாயா? ஆமாம் சார் எங்க நாய். சார் அது பேய் நாய்ன்னு யார் சார் சொன்னது? அது இல்லை சார் நான் தான் சொல்றேன். சார் பேய் நாய் எங்கிறதுக்கு என்ன சார் அடையாளம்? அது தெரியாது சார். சார் தண்ணி குடிக்குது சார். உங்களை பார்க்கும்போது வாலை ஆட்டுதா சார்? ஆட்டுது சார். அப்போ பேனாய் கிடையாது சார், அது பேனாய் கிடையாது. அப்போ இந்த சர்ச்சில் பாஸ்டரை பார்க்கும்போது பிரைஸ் லார்ட் சொல்லுகிற விசுவாசிக்கு என்ன கிடையாது? என்ன கிடையாது? பேய் நாய் தண்ணி குடிக்குதுன்னா அது என்ன நாய் இல்லை? பேய் நாய் இல்லை. எஜமானனை காணும் போது வாலை அசைக்கிறது என்றால் அது என்ன நாய் இல்லை? பேய் நாய் அல்ல. அப்ப பாஸ்டரை பார்க்கும் போது மனம் உகந்து பிரைஸ் தி லார்ட் பண்றது யார் இல்ல? என்னோட சத்தமா சொல்லுங்க. அன்பானவர்களே, 32 ஆண்டுகளாக ஆண்டவருடைய பணியை நான் திருச்சபையிலே செய்து கொண்டிருக்கிறேன். நான் பார்த்தவர்களில் 80% மேல் மக்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கின்றார்கள் சர்ச்சுக்குள்ள. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சத்தமா சொல்லுங்களேன். Praise the Lord. Hallelujah. சில ஆட்கள் சர்ச்சில் வர்றதை குழப்பம் உண்டாக்குறதுக்கு தான் வருவாங்க. ஒரு பாஸ்டர் நீண்ட நாள் ஒரு சர்ச்சில் இருந்தார். அவர் பெலிவர் வந்து மருந்தே யூஸ் பண்ண மாட்டார். 40 வருஷமா சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறார். அப்போ காலையில் வந்தாரா, பாஸ்டர் ப்ரேயர் பண்ணுங்க பாஸ்டர். என்னப்பா உனக்கு என்ன ப்ராப்ளம்? இல்லை பாஸ்டர், என்ன பேய் நாய் கடிச்சது பாஸ்டர். பேய் நாய் கடித்தது என்றால் நீ போய் இன்ஜெக்ஷன் போடு. 40 வருஷமா சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறேன், இதுவரை மருந்து மாத்திரை எடுத்ததே இல்லை. போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் இன்ஜெக்ஷன் போடணும்.
இல்லைன்னா என்ன ஆகுன்னு கேட்டான். அப்போ பாஸ்டர் சொன்னாரா, 90வது நாளில் நாய் குறைக்கிற மாதிரி குறைக்க போகிறேன், நிறைய பேரை கடிக்க போகிறேன், அதுதான் நடக்க போகுது, அதனால இன்ஜெக்ஷன் போடுறேன். என் வீட்டுக்கு போகும்போது ஒரு யோசனை, எப்படியும் 40 வருஷமா மருந்து மாத்திரை எடுக்கலை, இன்னும் எடுக்க போகிறதில்லை. ஒரு வேளை நான் 90வது நாளில் நிறைய பேரை கடிக்க வேண்டி வந்தால் என்ன செய்யணும்னு அவன் யோசிக்கிறேன். அவன் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு லிஸ்ட் பேப்பர் எடுத்து எல்லாம் பேர் எழுதுறான், யாரெல்லாம் கடிக்கணும். அது எழுதிட்டு அப்புறம் பாஸ்டரை பார்த்து போனாரு. பிரைஸ்லாட் பாஸ்டர், டேய் இன்ஜெக்ஷன் போட்டியா? இல்லை, தேவ சித்தம் நிறைவேறட்டு. என்னடா பாக்கெட்ல இருக்குது? இல்லை பாஸ்டர், அது நீ சொன்னீங்கல்ல 90வது நாள் நிறைய பேரை கடிப்பேன் குறைப்பேன், கடிக்க வேண்டியதான் யாரெல்லாம் கடிக்கணும்னு எழுதி வச்சிருக்கேன். வாங்கி பார்த்தா முதல் பேர் யாருடைய பேர்? சபைகள்ல இந்த மாதிரி பாட்டிகள் தான் நிறைய இருக்குது. ஆமா, அவரே கடிக்க வேண்டியது முதல்ல அவரை தான் கடிக்கணும். ஏன்னா அந்த ஜிஹெச்ல இருக்கும்போது வந்து ஜெபம் பண்ணுனாங்கல்ல, ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கும்போது வந்து ஜெபம் பண்ணுனாங்கல்ல, உயிருக்கு போராடும் போது வந்து ஜெபம் பண்ணுனாங்கல்ல. நிறைய பேர் சர்ச்சுக்குள்ள அவங்க நன்றி கட்டவர்களாக இருக்கிறார்கள். நம்ம பிரசங்கத்தை தொடங்கும் போது நீங்க நினைச்சீங்க, நாங்க சிங்கத்திடத்துல இருந்து பாடத்தை படிக்கணுமா, நாங்க நாயிடத்துல இருந்து பாடத்தை படிக்கணுமா? அதுக்கு தாங்க படிக்கணும். மனிதன் மனிதனாக இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, என் நாய்க்கு இருக்கிற நன்றி சர்ச்சுக்குள்ள இருக்கிற விசுவாசிகளுக்கு இல்லை. சில நேரங்களில் சர்ச்சுக்குள்ள சில ஏற்ற தாழ்வுகள் ஏற்படும், அது இயல்பு. ஏற்ற தாழ்வுகள் சில நேரங்களில் ஏற்படும், அது இயல்பு. பாஸ்டர்கள் எல்லாம் ஒரு கை பொம்மை மாதிரி இருக்க முடியாது. அவர் மனசு திறந்து பைபிளை எடுத்து சொல்லுவாங்க, இது தப்புப்பா, இது தப்பு. அடுத்த சண்டே அடுத்த சர்ச்சுக்கு போயிடுவாங்க. ஏன்? 32 வருஷம் அனுபவத்துல பிரச்சனை சர்ச்சில் வந்ததுனால சர்ச்சை விட்டு போன ஒருத்தனை விளங்குன சரித்திரமே இல்லை. கேளுங்க. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து இள வயதுல கண்ணீரோடு ஊழியத்திற்கு வந்தவங்க. அவங்களுக்குள்ள ஒரு 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 பெரிய பாச பற்று அவங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கு. அது வெளியே காட்டவே மாட்டாங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகள், அவருக்கு பிள்ளைகளை எப்படி அவர் மனசுக்குள்ள ஒரு இமேஜ் வச்சிருப்பார். எனக்கு ஆவியில தெரியுது, இந்த ஊர்ல நிறைய பாஸ்டர்கள் இருக்கிறார்கள், ஆனா இந்த பாஸ்டர் அந்த பாஸ்டர் மாதிரி கிடையாது. ஒரு சர்ச்சில் ஏறும்போது வாசல்ல போகும்போது தெரியும் அந்த ஊழியக்காரருடைய குடும்பம் எப்படிப்பட்டது என்று எனக்கு அது தெளிவா இருக்கும். ஏன்னா அது ஒரு கிஃப்ட் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறது. 1700 ஊழியர்களுக்கு பாடம் நடத்தி சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறோம். அது ஒரு கிஃப்ட் கர்த்தர் தந்தது. வாசல்ல கால் வைக்கும் போது தெரியும் இது ஒரு ஆவிக்குரிய தகவல். அல்லேலூயா. என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறதோ அதே போல என் சர்ச்சில் உள்ள எல்லாருடைய பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். அந்த ஒரு பேனிங் மனசுக்குள்ள இருக்கிறதுனால தவறுகளை தவறுன்னு சொல்லுவார். அது விரோதிக்கிறதுனால அல்ல, சிநேகிக்கிறதுனால மனசு திறந்து ஆத்மார்த்தமாக அவர் சொல்லுவார். சிலருக்கு இந்த அன்பை ஏற்றுக்கொள்ள முடியாது, நன்றியே கிடையாது. என்னட்ட இப்படி பேசினாரு, பிரசங்கத்தில் என்ன குட்டினாரு. எதுக்காக? ஒரு நல்ல டாக்டர் நல்ல ஆபரேஷன் பண்ணுவான், டால்கம் பவுடர் போட்டு விட மாட்டான். அது கள்ள போதகர். சத்தியத்தை உள்ளபடி பேசுகிறவர் தான் உண்மையான போதகர். கையை தட்டி ஆண்டவரே நன்றியோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒரு நல்ல பாஸ்டர் அவர் சில நேரங்களில் ஆபரேஷன் பண்ணுவார், பலிக்கும், அதை தாங்கிக் கொண்டு ஆண்டவருடைய சபையிலே நன்றியோட இருக்கணும். பாஸ்டர் பேசினாரு, அதனால நான் வேற சர்ச்சுக்கு போறேன். போன வாரத்தில் ஒரு வீட்டில இருந்து ஒரு விசிட்டிங் போயிட்டு இருக்கும்போது 10-35 வருஷத்துக்கு முன்னே பார்த்த ஒரு அன்பு சகோதரி தென்பட்டான். என்னம்மா எங்க போனேன்? ப்ரேயருக்கு போனேன். எங்க? வீட்டுக்கு. ஒரு வீட்டில் ப்ரேயர், அந்த வீட்டில் ப்ரேயர். ஏமா அந்த வீட்டில் உள்ளவங்க வந்து இந்த சர்ச்சுக்குள்ள போயிட்டு இருந்தாங்க, நீ போறவன் சர்ச்சுக்கா வராங்க. ஆமா ஆமா, உங்களுக்கு தெரியாதா? எங்க சர்ச்சு தான் வராங்க. எப்போ வந்தாங்க? அது அப்போ அந்த அம்மா என்னிட்ட சொன்னாங்க, இந்த ஒரு பொண்ணு கேன்சர்னால் அவதிப்படுகிறது, அதுக்காக ஜெபம் பண்ண தான் போனேன். சரி, அந்த பொண்ணு எப்படி உங்க சர்ச்சுக்கு வந்தான்னு கேட்குறேன். அப்போ அவன் சொன்னா, சண்டே ஸ்கூல்ல பாடம் நடத்திட்டு இருந்தான். அப்போ அவன் ஏஜி சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தான்.
அந்த பாஸ்டர் வந்து அவன் அந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கும்போது அதே சர்ச்சில் போற ஒரு பையனை காதலித்தான். அவன் மிலிட்டரியில இருக்கு. அப்ப இந்த சர்ச்சில் அலசல் புரசலாக பேசப்படுகிறது. அப்ப இந்த பாஸ்டர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, அவள் டப்பாலம் நடந்து கொண்டு இருக்கும்போது ஏமா தனியா கூப்பிட்டு, நீ இப்படி இந்த சர்ச்சில் வர அந்த பையனை காதலிக்கிறியாமே, அது சர்ச்சுக்குள்ள பெரிய குழப்பம் உண்டாகும். ஏன்னா அவன் 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 மிலிட்டரியில வேலை செய்வதனால அவனுடைய பேரண்ட்ஸ் வந்து வேற ஒரு இமேஜ் இருக்கிறது, என் பிள்ளைக்கு இப்படி கல்யாணம் பண்ணணும்னா. அப்போ இது சர்ச்சுக்குள்ள பெரிய குழப்பத்தை உண்டாக்காமா, அதனால அதை நீ விட்டுறணும். இல்லை அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு பேசி 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 பிரச்சனை பெருசாச்சு. அப்போ இவ பேசுறத கேட்ட உடனே பாஸ்டர் என்ன சார் என் கையில் இருந்த அந்த டெக்ஸ்ட் புக்கு பாட புத்தகத்தை பிடிக்கிட்டாரு. குடு, நீ சர்ச்சில் மாதிரியா வாழுகிறவ தான் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தணும். நீ சர்ச்சில் வாழ பையனை காதலிச்சு நீ சர்ச்சுக்குள்ள யுத்தம் நடந்து அதனால சிலர் சபையிலிருந்து வெளியேறு, அது ஒரு தொல்லை. இன்னொன்று வந்து என்னன்னா, நீயே மாதிரி இல்லை, நீ எப்படி பாடம் நடத்தலாம்? தவறு செய்வது மனித இயல்பு. சொன்ன பிறகு நீ கேட்கல. பாட புத்தகத்தை பிடிக்கிட்டார். சர்ச்சில் இருந்து போயிட்டான். போய் தகப்பனார்கிட்ட சொன்னான் இப்படி. அப்போ அந்த காதலிக்கிற பையன்கிட்ட சொன்னான். அவன் உடனே பைக்கை எடுத்துட்டு பாஸ்டர் அடிக்கிறது வந்தான். அது எங்க காரியம், எங்க விருப்பம், உமக்கு என்ன வயதுல, அது எங்க காரியம், நாங்க பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு. ஒரே காரியத்தை நீ பார்க்கறதில்ல, இது சர்ச்சு காரியம், சர்ச்சு காரியத்தை நான் தானா பார்ப்பேன் அப்படின்னு அவன் சொல்ல தகராறு வந்து இவன் என்ன செய்தான்னா, சர்ச்சில் இருந்து பிரித்து பக்கத்தில் இருந்த சபைக்கு போயிட்டான். சர்ச்சுக்கு போய் பக்கத்தில் இருந்த சபைக்கு போய் கொஞ்ச நாள்ல அவன் ஆக்சிடென்ட்ல செத்து போனான். முந்தின திருமணத்தில் ஒரு குழந்தை, பிந்தின திருமணத்தில் ஒரு குழந்தை. இவன் இப்போ கேன்சர் வந்து வீட்டில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற வாலிப பொண்ணு. ஜீவனுள்ள தேவனுடைய கையில் விழுகிறது பயங்கரமாக இருக்கு. புரிஞ்சவங்க மாத்திரம் உங்க கையை நல்லா தட்டி பேசலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சர்ச்சுங்கிறது உங்களுடைய விளையாட்டு மைதானம்னு கிடையாது. இது கர்த்தரை பக்தியோடு ஆராதிக்கிற ஸ்தலம். பிரைஸ் தி லார்ட். அவபக்தியோடு இதற்குள்ளே வருகிறவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், பக்தியோடு இதற்குள்ளே வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். ஹalleluya. பக்தியோடு இதற்குள்ளே வருகிறவர்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போதுமே நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு எப்போதும் நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தைரியத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் சிங்கத்தை மாதிரி இருக்க வேண்டும். நன்றி உணர்வில் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நாயை போல் இருக்க வேண்டும். சத்தமா முன்னாலே சொல்லுவீங்களா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி உள்ளவர்களை அடையாளம் காண்கிற ஆண்டவருக்கு முன்னே தான் இப்பொழுது நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நான் இத்தனை ஆண்டுகள் ஆண்டவருடைய பணியை செய்திருக்கிறேன். வியாதி வந்ததினாலோ, மரணம் வந்ததினாலோ, விபத்து வந்ததினாலோ, கஷ்ட நஷ்டங்கள் வந்ததினாலோ திருச்சபையை விட்டு யாரும் வெளியேறினதில்லை. மாறாக காலத்துக்கு முன்னே ஆசீர்வதிக்கப்பட்டதினால் கொழுப்பு வந்து அழிந்தவர்கள் தான் ஏறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சில நேரங்களில் சர்ச்சுக்கு வரும்போது கொஞ்சம் கொழுப்போடு வருவாங்க மக்கள். எங்க கொழுப்பு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கொலஸ்ட்ரால் இருந்தாலும் இருந்துட்டு போட்டு, காற்றுல மட்டும் கொழுப்பு இல்லாம பார்க்கிறது. சத்தமா சொல்லுங்க. சில நேரங்களில் சாதாரணமா, சில நேரங்களில் இந்த பேப்பரை எடுத்து கையாளும் பேப்பர். அப்போ திடீர்னு யாராவது ஒரு மொபைல், ஏக்கா நம்பர் சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பேனா எடுத்து எழுதுவோம். காலையிலே சமைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் கையில் எண்ணெய் இருக்கும் இல்லையா? இந்த எண்ணப்பட்ட அந்த பேப்பர்ல எடுத்து எழுதுவோம் நம்பர். 6 10,000 தடவை எழுதினாலும் 6 எழுத முடியாது. ஏன்? என்ன ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்? என்னன்னா அதுக்கு இன்னொரு பேர் கொடுக்கலாம், கொழுப்பு. வெரி குட். கொழுப்பு பட்டது இல்லையா? கொழுப்பு இருக்கிற இடத்துல எதையும் எழுத முடியாது. சொல்லுங்க. ஹalleluya. சர்ச்சில் வரும்போது எங்க கொழுப்பு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஹார்ட்ல கொழுப்பு இல்லாம வரும். பிரைஸ் தி லார்ட். சிஎச்எஸ் ஸ்பர்ஜன் என்ற ஊழியர் சொல்றாரு, மனுஷனுக்கு கொழுப்பு அவன் மரிக்கிறதுக்கும் 1 மணிக்கூர் முன்னே தான் அடங்குமா. இந்த போன வாரத்தில் டைட்டானிக் கப்பல்
சேதமடையும் போது அதில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தான். அவனுடைய பேர் அஸ்டோர். பெரிய கோடீஸ்வரர். எல்லாரும் கடல்ல மரிக்க போகிறார்கள். பிள்ளைகளும் பெண்களும் தான் அதில் தப்ப முடியும். திடீரென்று ஆபத்து வந்தார். இவருக்கு தப்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. மனைவிக்கு ஒரு நம்பர் போட்டுட்டாங்க தப்பி போகிறது. ஜாக்கெட் யாருக்கெல்லாம் கொடுக்கணும். இவர் சொன்னாரா, மனைவி இருக்கட்டு, நாங்கள் சேர்ந்து கடைசியில் சான்ஸ் பார்ப்போம். கடைசியில் அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. மனைவி அனுப்பிவிட்டார். கப்பல் முங்குறதுக்கு அரை மணிக்கூர் தான் இருக்குது. அஸ்டோர் ஒரு சிகரெட் எடுத்து இழுத்துட்டே இருந்தார். சாகிறதுக்கு 30 நிமிடம் தான் இருக்குது. பெந்தைகோஸ்துக்காரனுக்கு கொழுப்பு மரிக்கிறதுக்கும் 1 மணிக்கூருக்கு முன்னே அடங்கும். பணக்காரனுக்கு அரை மணிக்கூருக்கு முன்னே தான் அடங்கும். புரிஞ்சவங்க மாத்திரம், சிலருக்கு புரியல. அதுக்காக சத்தமா சொல்லுங்க. ஒரு தடவை சொல்ற புரியாத. பெந்தைகோஸ்துக்காரனுடைய ஹார்ட்ல இருக்கிற கொழுப்பு மரிக்கிறதுக்கும் 1 மணிக்கூருக்கு முன்னே தான் அடங்கும். பணக்காரனுடைய கொழுப்பு மரிக்கிறதுக்கும் வெரி குட். இப்ப நல்லா புரிஞ்சுது. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எங்கேயோ எங்க போனாலும் கொழுப்போட போங்க, சர்ச்சில் மட்டும் கொழுப்போட வர. அதுலயும் சர்ச்சு வரும்போது கொழுப்பு எங்க இருக்க கூடாது, ஹார்ட்ல. எந்த காரணம் கொண்டு இருக்கக்கூடாது. இருந்தா பாஸ்டர் பிரசங்கிக்கிற ஒரு வசனம் அங்க எழுத முடியாது. ஏன்னா என்ன இருக்கு பாத்தீங்களா, கொழுப்பு இருக்கிறதுனால அங்க எதையும் எழுத முடியாது. அவர் எதுக்கு அதை பேசினாரு, அதுக்கு எதை பேசினாரு, இதுக்கு எதை பேசினாரு. எங்களுக்கு நீங்க தான் பிரசங்கம் கொடுத்து நாங்க பிரசங்கம் பண்ணணுமோ? இல்லை இல்லை. நன்றி உள்ளவர்களாக எங்கள் சர்ச்சுக்குள்ள. ஒருவேளை கடந்த காலங்களில் போதகர் குடும்பத்தோடு, பேரண்ட்ஸோட, பெற்றோரோட நன்றி உள்ளவர்களாக இருக்கீங்களா? முடியல ஆண்டவரே, அது பெரிய பாவம் என்று நாங்கள் உணர்கிறோம். வாழ்க்கையில் வருகிற நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் நன்றி இல்லாமல் இருப்பது. அடிக்கடி மெடிக்கல் காலேஜுக்கு போகிறதுக்கு காரணம் என்னன்னா, மாமியை சரியா கவனிக்காது. பாருங்க பாருங்க, பரலோகத்தில் அரை மணி நேரம் மௌனம் உண்டாயிருந்தது. அத ஒரு பாஸ்டர் ஒரு தடவை சொன்னாரா, பரலோகத்துல பெண்கள் இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு. பரலோகத்தில் பெண்கள் இருக்க மாட்டாங்களா? அவர் என்ன வசனம் சொன்னார் தெரியுமா? பரலோகத்தில் அரை மணி நேரம் மௌனம் உண்டாயிருந்ததுன்னு இருக்குது. பெண்கள் அங்க இருந்தா எப்படி அரை மணிக்குள் மௌனம்? மாமியார ஒழுங்கா கவனிக்கலைன்னா அடிக்கடி மெடிக்கல் காலேஜுக்கு போக வேண்டி இருக்கும். அப்பா அம்மாவை நல்லா கவனிக்கலைன்னா அடிக்கடி மெடிக்கல் காலேஜுக்கு போக வேண்டி இருக்கும். இன்னைக்கு திருச்சபையில சந்தோஷமா ஆரோக்கியமாக இருக்கிறது யாரு? நன்றி உள்ளவர்கள். இன்னைக்கு திருச்சபையில சிடுமூச்சியோட இருக்கிறது யாரு? நன்றி இல்லாதவர்கள். நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுனால எல்லாரும் நன்றி உள்ளவர்கள் என்று நான் எண்ணுகிறேன். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் கேட்கும்போது சந்தோஷம் கிடைக்கலன்னா ஏதாவது அந்த 33 கோடி தேவர்களில் ஏதாவது ஒருத்தர் ஏறி இருக்கிறாரா இருக்காங்க. அதனாலதான் எனக்கு சந்தோஷம் இல்லை. பிரைஸ் லார்ட். எங்க சண்டே சர்வீஸுக்கு சர்ச்சில் போய் சந்தோஷமா இருக்காத யாராகிலும் எப்பொழுதாவது சந்தோஷமா இருக்க முடியுமா? அப்பா இயேசுவின் சன்னிதானத்தில் கிடைக்காத சந்தோஷம் இது எங்க கிடைக்க போகிறது? ஆண்டவருடைய சமூகத்தில் சந்தோஷமா இருப்போம், நன்றி உள்ளவர்களாக இருப்போம், நன்றியோடு இருப்போம். மூணாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் வாசிக்கலாம். மத்தேயு 10:16. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களை போல வினாவுள்ளவர்களும் போதும், சர்ப்பங்களை போல, பாம்பை போல ஆண்டவருடைய பிள்ளைகள் புத்தி உள்ளவர்களாக இருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாம்பை போல புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாம்பை போல அவர்கள் புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் புத்தி இல்லாம
நாம் என்ன செய்கிறோம் என்றால் சில காரியங்களை நாம் செய்து கொடுக்கிறோம். இந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம், எங்களுக்கு எவ்வளவு புத்தி தேவை, அறிவு தேவை, ஞானம் தேவை என்று நீங்கள் அறிவீர்கள். புத்தியா பேசணும், ஞானமாக பேசணும், அறிவோட நாங்கள் பேச வேண்டும். சில நேரங்களில் இந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கிறது என்று சொன்ன உடனே மக்கள் நினைக்க எனக்கு நிறைய புத்தி இருக்கிறது, எனக்கு தாராளம் புத்தி இருக்கிறது அப்படின்னு சில ஆட்கள் நினைப்பாங்க. சில ஆட்களை பார்க்கும்போது உனக்கு அவனுக்கு புத்தி இல்லை, இவனுக்கு புத்தி இல்லை அப்படின்னு சில ஆட்கள் சொல்லுகிறத நீங்க பார்த்து. பொதுவாக ஒரு அமெரிக்கன் பார்க்கும்போது ஒரு இந்தியனை புத்தி உள்ளவனா பார்ப்பானா, புத்தி இல்லாதவனா பார்ப்பானா? எப்படி தம்பி? ஒரு அமெரிக்கன் வந்து ஒரு இந்தியனை பார்க்கும்போது எப்படி பார்ப்பான்? ஒரு புத்தி இல்லாதவன மாதிரி பார்ப்பான். அப்படிதானே? இது இயற்கை தானே, இது இயற்கை. அப்ப அமெரிக்காவில் ஒரு இந்த சேட்டலைட் அதை அனுப்பணும். அப்போ வெள்ளைக்காரர்கள் வந்து இந்த சேட்டலைட்டை அனுப்புறதுக்கு வேண்டி அதை ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, ஸ்டார்ட் ஆகாது. அப்போ ஒரு இந்தியன் பார்த்துட்டு இருந்தாங்க, ஏய் வெள்ளைக்காரங்க எல்லாம் ஒதுங்கிடுறா, எல்லாம் ஒதுங்கிருங்க, நான் இதை ஸ்டார்ட் பண்ணி தரேன் அப்படின்னு. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த சேட்டலைட் அந்த மெஷினை வந்து கொஞ்சம் ஆட்டி அசைச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணினானா அது ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வெள்ளைக்காரங்க கேட்டாங்களா, ஏன்னா இவனுக்கு அறிவை பாருங்க, இந்த அறிவு எங்கிருந்து இவனுக்கு வந்தது? நம்ம வெள்ளைக்காரங்க இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணி ஸ்டார்ட் ஆகலை. அப்போ அவன் சொன்னா, இந்தியாவில் எங்களுக்கு முந்தி ஒரு ஸ்கூட்டர் இருந்தது, அது ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ரிசர்வ் ஆகி அது வந்து என்னன்னா ஸ்டாப் ஆகிடும். நாங்கள் ரோட்டில் என்ன செய்வோம், சில நேரங்களில் நம்ம என்ன செய்யலாம்னா, இவனுக்கு எனக்கு புத்தி இருக்குது, எனக்கு புத்தி இல்லை, எனக்கு புத்தி இருக்குது, அவனுக்கு புத்தி இல்லை அப்படின்னு சில ஆட்களை நாம தவறாக நினைக்கிறோம். அவங்களை தரம் தாழ்த்துகிறோம். இந்த பைக்ல டிராவல் பண்ணி இவன் போய் சேர்க்கிற மாதிரி இல்லை. இவனுக்கு வேண்டி எப்படி ஜெபம் பண்றது? ஏன்னா சில பசங்க வந்து பைக்கில் இருக்கிறது இப்படிதான் இருப்பாங்க. இது மனுஷனா தவளையானு நமக்கு தெரியாது. பாத்துருக்கீங்களா? பாத்தீங்களா? உங்க ஊர்ல இப்படி தவளைகள் இல்லையோ? எல்லாம் அப்படிதான் இருக்கா? இது மனுஷனா? இது என்ன தெரியும்? அந்த தோரணைய பார்த்தாலே நமக்கு தெரியும் இது போய் சேர்றது கஷ்டம் தான். இவனுக்கு என்ன சொல்லி ஜெபம் பண்ணணும்னு தெரியல. கீழே கொண்டு கொடுத்துருக்கான், பல்சர் பைக்கும் இருக்குது. அவன் நிக்கிற தோரணையை பார்த்தா இவன் எத்தனை கிலோமீட்டர் போவான், இந்த ஸ்பீடுல போவான், இவன் போய் சேருவானா? அது ஒரு சந்தேகம். அவன் ஞானமா ஜெபம் பண்ணான். ஏன்னா ஏதாவது வந்தாச்சுன்னா இவர் மேலேயும் பழி போடுவாங்க. புதிய பைக் பார்த்தீங்களா? அவன் இப்படி எப்ப ஜெபம் பண்றது? சவப்பட்டி வியாபாரம் தொடங்குற நேரத்தில் ஜெபம் பண்ண சொன்னா கஷ்டம். எப்படி ஜெபம் பண்றது? ரொம்ப சிக்கலான ஜெபம். அப்ப இத்தனை நாளான கூட நமக்கு ஒரு பிரயர் கூட பண்ண தெரியாம சர்ச்சுக்குள்ள இருந்துட்டு இருக்கோம். பாத்தீங்களா? எவ்வளவு கஷ்டமான வேலையை நாங்க செய்துட்டு இருக்கோம். அப்ப கீழே கொண்டு கையில கொடுக்கலாம். பார்த்தா இந்த பைக்கில் இந்த பையன் இவன் டிராவல் பண்ணி பாதுகாப்பா போய் சேர மாதிரி தெரியல. அவர் ஜெபம் பண்ணாரா? அவனை விட்டுக்கிட்டு, ஆண்டவரே இவன் 20 கிலோமீட்டர் ஸ்பீடுல போகும்போது 30 கிலோமீட்டர் ஸ்பீடுல போய் இவனை காப்பாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இவன் 30 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் 40 கிலோமீட்டர் வேகத்தில் போய் இவனை காப்பாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இவன் 40 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் 50 கிலோமீட்டர் வேகத்தில் போய் இவனை காப்பாற்றுங்க ஆண்டவரே. இவன் 50 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் 60 கிலோமீட்டர் வேகத்தில் போய் காப்பாற்றுங்க ஆண்டவரே. 60 கிலோமீட்டருக்கு மேல் ஓட்டினான் என்றால் எனக்கு தெரியாது ஆண்டவரே, பார்த்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. யாரை என்ன ஜெபம் பண்றது? இப்படிதான் ஜெபம் பண்ண முடியும், இப்படிதான் ஜெபம் பண்ண முடியும். எவ்வளவு ஞானமாக, எவ்வளவு விவேகத்தோடு நாம் காரியங்களை இந்த நாட்களிலே செய்ய வேண்டி இருக்கிறது. சிலருக்கு தெரியாது, சிலருக்கு இந்த ஞானம் கிடையாது. சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா, கல்யாணம் ஆயிருக்கிறாங்க, விவேகம் புருஷனாட்ட இப்படி பேசணும்னு தெரியாது. நீங்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட, அப்பா எனக்கு அந்த புத்தியை தாங்க ஆண்டவர். என்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டை, சின்ன சின்ன காரியம். காலையில ஆபீஸுக்கு போனோம், அவர் தடற்புடலன்னு நிற்கிறாரு, இதுவும் சமைச்சிட்டு இருக்குது, இது டீ கொண்டு கொடுக்குது. கொண்டு கொடுத்த உடனே இந்த மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை எழுப்பி வாங்க மாட்டாரு, இவர் உட்காந்துட்டு வாங்குறாரு. அதுவும் காலையில் 5 மணிக்கு எழுப்பி சமைச்சிட்டு இருக்குது, அதுக்கும் இடுப்பு வலியா இருக்குது, அதுவும் குனிஞ்சு கொடுக்காது. இவர் எழும்ப மாட்டாரு, அது குனிஞ்சு டீ கொடுக்கவும் செய்யாது. டீ கீழாகும். உடனே என்ன இவர் கேட்கிறார், என்ன கொஞ்சம் குனிஞ்சு கொடுத்தா என்ன அப்படின்னு.
உடனே அது கேட்குது, உனக்கு எழுப்பி வாங்க நான் கை ஒடிஞ்சா போகும். அன்னையிலிருந்து இனி ஒரு 30-45 நாளுக்கு இந்த ஒரு பிரைஸ் எல்லாம் சிலரோட எல்லாம் ஆவியானவர் வல்லமையாக இடைப்படுகிறான். பிரைஸ் எல்லாம் வேற ஒன்றும் இல்லைங்க. மேஜர் ப்ராப்ளங்கள் ஒண்ணுமே வீட்டில் இல்லை. இன்னைக்கும் கணவன் மனைவி இன்னைக்கும் சண்டை. என்னன்னு கேட்டா டீ கொண்டு கொடுக்குமோ அவ குனிஞ்சு கொடுக்கல, இவன் எழுப்பி வாங்கல, அது கீழே விழுந்தது, நுரங்கி கப்பு நுரங்கி போச்சு, டீயும் போட்டு தரையில கொட்டிக்கிட்டது. அப்புறம் ஆபீஸுக்கு போக டைம் ஆகுது. உடனே நான் இப்ப பேசினா சரியாகாது, ஆபீஸுக்கு போயிட்டு வரேன், வந்துட்டு சாயங்காலம் பேசுவோம். அப்ப இப்படி கோபப்பட்டுட்டு போகும்போது எத்தனை மைல் ஸ்பீடில் பைக்கு போகணும்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அவர் ஆபீஸுக்கு போய் சேருவதற்கு முன்னே ஆத்மா சொர்க்கத்துக்கு போயிடும். அதனாலதான் முந்தி சொல்லுவாங்க, ஆவதும் பொண்ணால அழிவதும் பொண்ணால. இதுக்கும் பொறுமை இல்லை, அதுக்கும் பொறுமை இல்லை. இப்படியே மக்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. எல்லாம் அந்த கேஸ்ல தான் இருக்கு. சர்ச்சில் போகும்போது பயங்கர அந்நிய பாச காரியங்கள் எல்லாம் உண்டு. வீட்டுல ஒரு பொறுமையே கிடையாது. ஒரு பொறுமையோடு நடந்து கொள்வதே இல்லை, விவேகத்தோடு. என் வீட்டில் ஆண்டவரே எப்பொழுது என்னிடத்தில் வருவேன், என் வீட்டில் விவேகத்தோடு நான் நடந்து கொள்ளுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் சர்ச்சில் வரும்போது அந்நிய பாசம், சர்ச்சில் வரும்போது விசுவாசி, வீட்டில் போகும்போது விஷ ஊசி. வெரி குட், விஷ ஊசி. சர்ச்சில் வரும்போது விசுவாசி, வீட்டில் போகும்போது விஷ ஊசி. இங்க வரும்போது அந்நிய பாசை, வீட்டில் போகும்போது அநியாய பாசை. இப்படி சில பாக்கியில் இருக்கும். ஆனா பெந்தேகோஸ்துன்னு பேரு. வீட்டுல போர்டு வச்சிருக்குது, கிறிஸ்து வீட்டின் தலைவர். கணவன் மனைவியும் பேச்சுண்டான்னு கேட்டா இல்ல, பேசி 12 வருஷம் ஆச்சு. என்ன பார்ட்டியில என்ன 12 வருஷம் பேசி. ஒரு பாஸ்டர் வீட்டுல போகும்போது கேட்டாரா, சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சான், நான் இல்ல பாஸ்டர் 12 வருஷமா அவர் என்னிட்ட பேச மாட்டார் பாஸ்டர் அப்படின்னு. அவர் திரும்ப கேட்டாரா, உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 12 வருஷம் ஆகுது. 12 வருஷம் ஆகி 12 வருஷமா அடுத்து கேட்டாரா, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? அவன் நான் 12 பிள்ளைகள். 12 வருஷம். இதான் நிறைய குடும்பங்களுக்கு லட்சணமே இதுதான். சர்ச்சில் போகும்போது பாட்டு, பிரார்த்தனை, அந்நிய பாசை, சாட்சி எல்லாம் உண்டு. வீட்டில் ஒரு நிம்மதியே கிடையாது. அதுக்கும் பொறுமை கிடையாது, இதுக்கும் பொறுமை கிடையாது. விவேகத்தோடு பேச தெரியாது, ஞானத்தோடு பேச தெரியாது. அதனால் வீட்டில் நிம்மதி இல்லாத இருக்கிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பாம்பை போல ஆண்டவருடைய பிள்ளைகள் விவேகத்தோடு நடக்கிறதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். கரங்களை தட்டி ஒன்று ஆண்டவரை மேம்படுத்துவோம். விவேகம், அறிவு, ஞானம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பாம்பை போல புத்தி உள்ளவர்களாக. பொதுவாக ஒரு மனைவி ஒரு புதிய ட்ரெஸ் வாங்கினா அதை போட்டுட்டு யாருக்கிட்ட போய் கேட்பா, நல்லா இருக்கான்னு கேட்பா? சொல்லுங்க பாப்போம். பக்கத்து விட்டு ஆபிரகாம் யார்கிட்ட கேட்பாங்க? கணவர்கிட்ட. அப்படிதானே? நல்ல சகோதரி. பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டுறாதீங்க. ஒரு பொண்ணை ஒரு புதிய ட்ரெஸ் வாங்கி போட்டாச்சுன்னா போய் முதல்ல கணவர்கிட்ட தான் கேட்பாங்க. எங்க பாருங்க நல்லா இருக்கா? அப்ப நல்ல மாப்பிள்ளை என்ன சொல்லுவாரு? உன்னை பார்த்தா ஏஞ்சல் மாதிரி, தூதன் மாதிரி இருக்குடி. அவன் இதுக்கு என்னன்னா ஒரு மனசுக்கு இந்த ஐஸ் வச்ச மாதிரி சந்தோஷமா இருக்கும். சில மண்ணாங்கட்டி மாப்பிள்ளைகள் இருக்கிறாங்க, விவேகம் கல்யாணம் பண்ணியிருக்காங்களா, கேட்டோட சொல்லுவாங்க, நீ என்ன போட்டாலும் இப்படிதான் இருப்பேன். அது வேற சில பாத்தியில் இருக்குது. அவன் கேட்கிறான், அதான் எப்படி இருக்காங்க, அதான் கேட்டாங்கன்னா என்ன போட்டாலும் சரி அந்த பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்க இல்லையா லிசிய போல நீ இருக்க முடியாது. அது பாக்குது, லிசி என்னோட நல்லா இருக்கா இல்லையா, கொஞ்ச நாளா கவனிச்சுட்டு தான் இருக்காங்க, கல்யாணம் பண்ணியிருக்காங்க, விவேகம் இருக்கா? பாருங்க, இந்த மாதிரி பாட்டிகளுக்கு கல்யாணம் தேவையான கேட்கு. சன்னியாசியா இருக்க வேண்டிய பாட்டி. மனைவி புதிய ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா இருக்கான்னு கேட்கான். அது நல்லா இருக்கு, ஆமா நல்லா இருக்குன்னு சொல்லுகிறதற்கு அது ஒரு மனநிலை இல்லை. பொதுவாக பெண்கள் சமைச்சிட்டு கேட்பாங்க இல்லையா, சமைச்சு கொடுத்துட்டு பக்கத்துல வந்து நின்று சொல்லுவாங்க, பாஸ்டர் எல்லாம் அறக்க பறக்க செய்யறேன் பாஸ்டர், எப்படி இருக்கணும்னு தெரியல. எதுக்கு இப்படி சொல்றாங்க? நீங்க நல்ல ஒரு வார்த்தை சூப்பரா இருக்கு பாஸ்டர்னு சொல்லணும், அதுக்குதான் பக்கத்துல வந்து இப்படி சொல்லுகிறோம், சரியா? அதனால எல்லாரும் சமைக்கிறது நல்லா இருக்காது. சில பொம்பளைகள் இட்லி சமைச்சாங்கன்னு வச்சுக்கிடுங்க,
மண்டையில யாராவது இறஞ்சாங்கன்னா மண்டை உடஞ்சு விடும். சிலர் சமைச்சாங்கன்னா இலையும் தோட்டத்தில் சொன்ன சாபம் நிறைவேறுகிறது மாதிரி இருக்கும். இதை புசிக்கிற நாளில நீ ஏன்னா இந்த அம்மாக்கு வசனம் தெரியுது, அவருக்கு வசனம், அவரும் சொல்றாரு நான் செத்தாலும் ஜாங்கிரேன்னு சொல்லிட்டு அதுவும் விவேகம் இல்லை, ஞானம் இல்லை, சபையில் நடந்து கொள்ள வேண்டிய முறை தெரியவில்லை, கணவனிடத்தில் பேச தெரியவில்லை, மனைவியிடத்தில் பேச தெரியவில்லை, பிள்ளைகளிடத்தில் பேச தெரியவில்லை, அயலகத்தாரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய விதம் தெரியவில்லை. பைபிள் சொல்லுகிறது, பாம்பை போல புத்தி உள்ளவர்களாக இருங்கள், அறிவுள்ளவர்களாக இருங்கள். கெட்டு போகிற ஜனங்களின் மத்தியிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஞானம் உள்ளவர்களாய் அறிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. இப்ப 3 காரியத்தை பார்த்தோம். திருப்பி சொல்லுங்க பாப்பா. வெரி குட். சிங்கத்தை போல தைரியமா இருக்கணும். அடுத்து நாயை போல நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 3 மாஸ்டர் 2 வாரம் எங்க கிளாஸ் நடத்துற எனக்கு ஆசை தீராது, அந்த மாதிரி ஆயிடுது. அருமையான மக்கள், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப உற்சாகமா இருக்கிறதுனால எப்போ கூப்பிட்டாலும் வருவேன். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வதாக அதே வசனம் மத்தேயு 10:16, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களை போல புத்தி வினாவுள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு புறாவை போல கள்ளம் கபடம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். சமீப காலம் வரை எனக்கு ஒரு யோசனை, உலகத்தில் எத்தனையோ பறவைகள் இருக்கிறது, அதை ஒன்றும் ஆண்டவர் பலி செலுத்துகிறதற்கு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் ஏன் இப்படி சொன்னார்? புறாவை பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னார். ஏன் தெரியுமா? இந்த கோழியெல்லாம் நம்ம வெட்டுற நேரத்துல அதுக்குள்ள ஒரு கசப்பான ஒரு பாட்டு உண்டு, பித்தப்பை பை, சரியா? பித்தப்பை உண்டு. அந்த கோழி வெட்டுற நேரத்துல அதுல கத்தி பட்டுட்டதுன்னா அவ்வளவு போயிட்டு. இந்த பித்தப்பை புறாவுக்கு கிடையாது. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துறார். அண்டசராசரங்களை படைச்ச நம்ம ஏசப்பா அன்னைக்கு பாட்டனியும் சுவாலஜியும் ஒண்ணு அன்னைக்கு வளரல, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஒண்ணு இன்னைக்கு இருக்கிற மாதிரி வளரல. பாட்டனி சுவாலஜி அன்னைக்கு இல்ல. படைச்ச ஆண்டவருக்கு தெரியும், புறாவுக்கு ஆண்டவர் இந்த கசப்பான இந்த பித்தப்பையை கொடுக்கல, அந்த பலி செலுத்தல. அப்பா ஏசப்பா எங்களை நீர் ஆசீர்வதிங்க ராஜா. எங்களுக்குள்ள கசப்புணர்வுகள் இல்லாம பார்த்துக் கொள்ளுங்க ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்ல மகிழ்ச்சியோட ஆண்டவரை ஆராதிக்கணும்னா பித்தப்பை இல்லாம சர்ச்சுக்கு வரணும். பிரைஸ் லார்ட். இந்த சர்வீஸ் முடியும் போது யாருக்கு வேண்டுமானாலும் கையை கொடுத்து என்ன விட நீங்க நல்லா இருக்க பிரதர்ன்னு சொல்ல தைரியம் உள்ளவங்க கையில சொல்லுங்க. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. தெய்வச சர்ச்சுக்குள்ளேயே ஒருத்தர் நல்ல வீடு கட்டினாங்கன்னா அடுத்த சில ஆட்களுக்கு பேச மாட்டாங்க. இனி சில பார்ட்டிகள் இருக்குது தெய்வச சர்ச்சுக்குள்ள, காலையில பார்த்தா சிரிப்பாங்க, சாயங்காலம் பார்த்தா சிரிக்க மாட்டாங்க. லூசு. காலையில சிரிப்பு வரும், உனக்கு சாயங்காலம் அந்த சிரிப்பு எங்க போச்சு? வேற ஒண்ணும் இல்லை. பக்கத்து அவங்க கட்டின வீடை நினைச்சு போறாம எரிச்சு ஒரு புதிய கார் வாங்கிட்டாங்கன்னா சிலரு கார்ல பார்த்தான்னா வீடு வெடிச்சே வீடு. அந்த மாதிரி லட்சணத்துல ஒரு மகிழ்ச்சி கிடையாது. நல்லா இருக்கப்பா, என்னுடைய பங்கை உங்களுக்கு தர மாட்டார் ஆண்டவர், உங்க பங்கை கர்த்தர் எனக்கும் தர மாட்டார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் பார்த்து எங்க போனாலும் சில ஆட்கள் கேட்பாங்க, பொறாம உள்ளது ஆண்களுக்கா பெண்களுக்கா? அதிகமா சும்மா பேசுங்க. இது பிரசங்கம் கிடையாது, இது கிளாஸ். நான் இப்ப பாடம் நடத்திட்டு இருக்கிறேன். ஆண்களுக்கு பொறாமை அதிகமா, பெண்களுக்கு பொறாமை அதிகமா? மக்களை பாருங்க, பேசாம இருப்பாங்க மற்ற சபைகள்ல கேட்டா. உள்ள சொல்றாங்க உண்மை. பொறாம உள்ளவங்க 3 பேரை எடுத்தா அதுல 2 பொண்ணு. சரியா? இது எப்ப எனக்கு தெரிஞ்சது, நான் ஸ்கூல்ல படிக்கும் போது
ஆசிரியர்கள் வந்து அந்த பேப்பரை கரெக்ஷன் பண்ணி திரும்ப கொண்டு வந்து தருவாங்க. நாங்க எல்லாம் பார்த்துட்டே இருப்போம். அப்ப நாங்க பசங்க கிளாஸ்ல இருக்கும்போது எனக்கு 6 கிடைக்கும், பக்கத்துல இருக்கிறவருக்கு 7 கிடைக்கும், இந்த சைடுல இருக்கிறவருக்கு 4 கிடைக்கும். நாங்க பார்த்துட்டு சிரிச்சு நாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம் பார்த்துட்டு. டேய் வணக்கத்தனே, டேய் எனக்கு 4டா, டேய் எனக்கு 6டா அப்படின்னு. ஆனா அந்த கிளாஸ்ல கொஞ்சம் பொம்பளைகள் இருக்கும். கொண்டு கொடுத்த உடனே முகம் வேறுபடும். பார்த்துட்டு எனக்கு 30. உடனே அடுத்தவ கேட்பான், வணக்கத்தனே எனக்கு 40. அவளுக்கு 15 பொம்பளைகள் இருந்தா 15 பொம்பளைகிட்டையும் கேட்காம இவளுக்கு உறக்கம் வராது, இவளுக்கு தூக்கம் வராது. நாங்க எங்களுக்கு எனக்கு 4டா, அவன் எனக்கு 6டா. இவங்க அந்த வேலை அவனே வரைக்குள்ள அவனை இருக்கிறது. சர்ச்சில் அப்படி இருக்கணுங்க. அப்படி இருந்தா தான் சர்வீஸ் முடிகிற நேரத்தில் கையை கொடுத்து, அக்கா நல்லா இருக்கு அக்கா, கையை தட்டி ஆண்டவரை பயன்படுத்துங்க. சர்ச்சில் பொறாமை இருக்கக்கூடாது, சர்ச்சில் பொறாமை இருக்கக்கூடாது, சர்ச்சில் சந்தோஷம் இருக்கணும். அல்லேலூயா. அவர்களுக்கு வீடு கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு வீடு தருவார். அவர்களுக்கு வாகனத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு வாகனத்தை தருவார். அந்த வீட்டுல கல்யாணம் நடந்ததுன்னா எங்க உங்க வீட்டுல கல்யாணம் நடக்கிற நேரம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. பொறாமைப்பட்டா கல்யாணம் தடைபடும். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. சரி, பக்கத்து வீட்டுக்காரங்க வீடு வச்ச உடனே எனக்கு இந்த மாதிரி வீடு கேட்கறீங்கல்ல, அவனுக்கு வேலை கிடைச்ச உடனே எனக்கு மேல கேட்கறீங்கல்ல, அந்த வீட்டுல கல்யாணம் நடந்த உடனே எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்றீங்கல்ல. அப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், பக்கத்து வீட்டுக்காரன் கேன்சர் வியாதி வந்து செத்து போனேன், அந்த வீட்டுல போய் எனக்கு இது போல தாரிட்டு கேட்கணுமா? மனுஷன் எவ்வளவு மூடனா இருக்கிறேன்னு உங்களுக்குள்ள பங்கை நீங்க கேட்டுவாங்க. என்னுடைய பங்கை எனக்கு தான். அவனுக்குள்ளத கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அதுக்கு அந்த என்ன காரம், என்ன படிப்போ, என்ன டிகிரியோ, என்ன கல்யாணமோ, எவ்வளவு பெரிய வீடோ, எத்தனை ஏக்கரோ, அது அவர்களுடைய பங்கு. எனக்குள்ள பங்கு எனக்கு தாங்க. பிரைஸ் லார்ட். பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து அவன் காரை பார்த்து எரிஞ்சு, அவன் பைக்கை பார்த்து எரிஞ்சு இருக்கிறது பொறாமை, எரிச்சல். இதனால ஆசீர்வாதத்தை இழந்துடாதங்க. அல்லேலூயா. எனக்குள்ள பங்கை கர்த்தர் எனக்கு தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சர்ச்சுக்குள்ள பொறாமையே இருக்க முடியாது. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. ஆராதனை முடிக்கிற நேரத்தில் எல்லாரும் கையை கொடுத்து சந்தோஷமா ஆராதனை முடிச்சு எல்லாரும் போகணும். பிரைஸ் லார்ட். சில பார்ட்டிகள் வந்து லேட்டா வரும், முதல்ல போயிடுவாங்க. அது இப்போ உள்ள ஒரு ஸ்டைல். ஒரு பாஸ்டர் கேட்டாரா, நான் எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணணும்? பாஸ்டர் நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பிரசங்கம் பண்ணுங்க, நாங்க 10:30 அப்போ போவோம் பாஸ்டர். சர்ச்சில் எல்லாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டைலுக்கு இன்றைக்கு ஆட்கள் வந்து விட்டாங்க. பாருங்க, மனசுக்குள்ள பித்த பைய வச்சுக்கிட்டு ஆராதிக்க கூடாது. பிரைஸ் லார்ட். புறாவை ஆண்டவர் ஏன் தெரிந்தெடுத்தார் என்றால் புறாவுக்கு பித்த பை இல்லை. ஆமென், ஆமென். அதனால இந்த யோபு பேர் போட்டார் பிள்ளைகளுக்கு. எடுக்க யோபு 42:13-14 பிள்ளைகளுக்கு பேர் போடும்போது அருமையான பேர் போட்டிருக்கிறாரு. யோபு வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவர் போல தெரியுது. ஏன்னா பொதுவா பைபிள்ல ஆண்களுடைய பேர் தான் இருக்கும், பெண்களுடைய பேர் இருக்காது பைபிள்ல நிறைய பேர். நோவா அவனுடைய மனைவியின் பேர் யாருக்கு தெரியாது? லோத்தின் மனைவியினுடைய பேர் யாருக்கு தெரியாது? லோத்தின் மனைவி. யோபுனுடைய மனைவியினுடைய பேர் யாருக்கு தெரியாது? பைபிள்ல கிடையாது. பெண்களுடைய பேரை எழுத மாட்டாங்க. ஏன்னா பெண்களை வந்து தரக்குறைவா நினைத்த அந்த ஒரு காலம், ஆணாதிக்க சமுதாயம், பேட்ரியார்கல் சொசைட்டி, ஆணாதிக்க சமுதாயம்னு சொல்லுவாங்க. யோபு நேர் மாறானவர். கனிங்க, எனக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு தாட்டு, சில வீடுகள் ஆம்பிள்ள பிறந்தா பயங்கர சந்தோஷம், ஆனா பொண்ணு பிறந்தா சந்தோஷமே இல்லை. அப்படி ஏதாவது பாட்டிகளுக்கு இருக்குதுன்னா இன்னைக்கு பகல் வேலையில மறந்துருக்கணும். வீட்டுல பொம்பளையா பிறந்ததுன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா வயதாகிற காலத்துல இளநீ வாங்கி குடிச்சிட்டு மறிக்க போறீங்க. ஆணு பிறந்ததுன்னா தண்ணி குடிக்காம சாக போறீங்க. அதான் உற்சாகத்தை பாருங்க. பிரைஸ் லார்ட். இது நான் இன்னைக்கு வரை கண்ட பாடம். எனக்கு ஒரு மகன் இருக்கிறான். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அது காலையில கூப்பிட்டு தாயார்கிட்ட கேக்குது, என்ன அம்மா இன்னைக்கு காலையில என்ன, அதை கொண்டு மத்தியானம் என்ன சமைச்சீங்க, என்ன வாங்கினீங்க எல்லாம் தெரியும். இந்த பசங்க அவ பெற்று வச்சிருக்கிறீங்க,
வெளிநாட்டுக்கு போவான், கல்யாணம் பண்றது வரை கவனிப்பான். அதுக்கப்புறம் அங்க உட்கார்ந்துட்டு அடுத்தவங்களை விசாரிக்கிறதை மறிக்கும் போது எப்ப ஜீவன் போம் அதான் கேட்பான். அதனால அந்த வீட்டுல பாஸ்டர் வேணாம்னா எங்களுக்கு யுத்தத்துக்கு போறதுக்கே வீட்டுல ஆள் இருக்குது, அப்போ நீங்க தொலைஞ்சிங்க போச்சு. என் வீட்டுல பொம்பளை உண்டா சுவாசம் நல்லா போகும். இளநீ தண்ணி குடிச்சிட்டு மறிக்கணும்னா பொம்பளை எல்லாம் பெற்று வச்சிருங்க. தண்ணி குடிக்காம சாகணும்னா ஆம்பளை எல்லாம் பெற்று வச்சிருங்க. இதுதான் நான் 32 வருஷம் ஊழியத்துல நான் பார்த்தது. ஒரு 5 ஆம்பளைகளோட ஒரு பொம்பளை எங்க ஊர்ல தெருவில் கிடக்குது. அது கல்யாணம் தான் வந்து அம்மா அம்மான்னு பார்ப்பாங்க. கல்யாணத்துக்கு பிறகு வந்து அவன் கட்டிட்டு வர பொண்ணு ஒரு மகிடியோட வருவான். அந்த மகிடி கொண்டு வந்து இந்த பாம்பை ஊதி மயக்கிடுவான். பாருங்க பாருங்க, இப்ப சந்தோஷம் கடல்ல பிரைஸா. சில வீடுகள்ல அந்த மாதிரி பிரச்சனை. யோபு பிள்ளைகளுக்கு பேர் மாட்டாரு, ஆம்பளைகளுடைய பேரு இல்லை. ஏன்னா யோபுக்கு புரிஞ்சது, நம்ம சுகமா இருக்கணும்னா நமக்கு பொம்மக்கள் வேண்டும். வீட்டுல பெண்பிள்ளைங்க வீட்டுல இருந்தாங்கன்னா சுகமான வாழ்க்கை இருந்தாலும் விசாரிப்பாங்க, சாப்பாடு கிடைக்கும், தண்ணி கிடைக்கும், நல்ல மரணம் கிடைக்கும், மறிக்கிற நேரத்துல இளநீ தண்ணி கிடைக்கும். அது யோபுக்கு நல்லா தெரியும். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்ச்சில் சில ஆட்கள் சர்ச்சுக்குள்ளே இருப்பாங்க. முதல்ல உள்ளது பொண்ணு, ரெண்டாவது பொண்ணுன்னா மாப்பிள்ளைக்கு முகம் போற போக்க பார்க்கணும். விஞ்ஞானம் படிச்சவங்க சர்ச்சில் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் பார்த்தா நல்லா படிச்ச ஆட்கள் மாதிரி தெரியுது. குழந்தை ஆனா பெண்ணா என்று தீர்மானிப்பது பெண் அல்ல, ஆணு. நான் விளக்க சொல்ல விரும்பல. அப்போ மனைவி வந்து பெண் குழந்தைய பெற்றான்னா மட்டை கட்டி யாருக்கு அடி கொடுக்கணும்? யாருக்கு உதவி கொடுக்கணும்? அப்படி சொல்லுங்க சிஸ்டர். எல்லாரும் அவங்கள மாதிரி இருந்தாங்கன்னா நல்ல முதல்ல. குழந்தை ஆனா பெண்ணா போச்சுன்னா மட்டை வெட்டி முதல்ல கொடுக்க வேண்டியது யாருக்கு? மாப்பிள்ளைக்கு. விஞ்ஞானம் படிச்சவங்களுக்கு தெரியும், போய் படிங்க. இது தெரியாம நிறைய பேர் கல்யாணம் பண்ண என்ன நீ பெண்ணு பண்ணா பத்து போடுற அந்த மாதிரி பார்ட்டிகள் எல்லாம் தெரிச்ச வேலை இருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, அவர் பேர் மாட்டாரு. என்ன பேர் மாட்டாரு? மூத்த மகளுக்கு எமீமாள். எமீமாள் என்றால் சின்ன புறா என்று பொருள். கரங்களை தட்டி ஆண்டவரை பயன்படுத்துங்க. எமீமாள் என்றால் சின்ன புறா. ஏன்னா அன்னைக்கு என்ன எதிர்பார்த்தாங்க தெரியுமா? பிள்ளைகள் புறாவை போல களங்கமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஆண்டவராகிய கர்த்தர் புறாவை போல கருதுவாராக. களங்கமற்ற நல்ல மக்களாக ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை கருதுவாராக. ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. புறாவை போல ஆண்டவருடைய பிள்ளைகள் களங்கமற்றவர்களாய் இருக்க வேண்டும். என்னாகமம் 23:22 ஐந்தாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் பலத்தில் காண்டாமிருகத்தை போல் இருக்க வேண்டும். என்னாகமம் 23:22 தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. கையை தட்டி ஆண்டவரை பயன்படுத்துவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பலன் என்ன? இப்போ 5 கருத்தாச்சு இல்லையா? 2 கருத்தை நைட்டு சொல்லிட்டு நைட் வேற பிரசங்கம் அதுக்கு போறேன். பாஸ்டர் 11:30 நிறுத்த சொன்னாரு. கரெக்ட் டைமுக்கு நிறுத்துறது என்னுடைய பழக்கம். சர்ச்சில் வந்து நான் என்ன செய்யறேன், டைம் பீஸ் வச்சிருக்கிறேன். 12:25 ரிங் ஆகும், உடனே நிறுத்திடுறேன். சரியா? 2019 இது 8வது மாசம் 7 பிரசங்கம் தான் இதுவரை பண்ணியிருக்கு. ஏன்னா ஒரு பிரசங்கம் துவங்கினா ஒரு பாயிண்ட் தான் ஒரு நாள் முடியும். உடனே நிறுத்திடுறோம். 12:25 உடனே நிறுத்திட வேண்டியது. ஆசிரியர் பாத்தீங்களா வெள்ளடிச்சுலாம் நிறுத்துவாங்க. அதனால எனக்கு அப்படியே பழகி போயிடுச்சு. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. ஏன் பார்க்கிறோம்? காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை, அந்த பலம் என்றால் என்ன? நெகேமியா 8:10. நெகேமியா 8:10. அடுத்து உங்களுடைய என்னுடைய பலன் என்ன? நம்ம பலன்ங்கிறது என்ன? நெகேமியா 8:10. அவர்களை நோக்கி, ரைட், நீங்கள் போய் கொழுமையானதை குடித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமானது
கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது ஆ. உங்களுடைய பலன் என்றார். கையை தட்டி ஒரு ஆண்டவர் நம்மில் எத்தனை பேர் இன்றைக்கு பகல் வேளையில் பலசாலிகளாக இருக்கிறோம்? யார் பலசாலிகள்? மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். யாருடைய முகத்திலே மகிழ்ச்சியின் அடையாளம் இருக்கிறதோ அவர்கள் தான் பலசாலிகள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆள்கிட்ட கேட்டாரா, கல்யாணம் ஆன பொண்ணை பார்த்தா தெரியுது தாலி இருக்குது, கல்யாணம் ஆன ஆம்பிள்ளைகளை பார்த்தா எப்படி புரிஞ்சுக்கிட்டதுன்னு கேட்டாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னாரா, கல்யாணம் ஆன ஆம்பிள்ளைய புரிஞ்சுக்கிடலாம், முகத்துல துக்க ரேகை ஓடி இருக்கும், அதை பார்க்கும்போது தெரியும் இது யாரு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு. மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆடு மாடு கோழி சிரிக்கிறத பார்த்துருக்கிறீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? நாய் சண்டை போடும்போது சிரிக்கிற மாதிரி இருக்கும், சிரிக்கிறது இல்லை, அதுக்கு கோபம் உச்சியிலே இருக்குது. என்னுடைய உங்களுடைய பலன் என்ன? சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. 5 பாயிண்ட் எனக்கு சொல்லுங்க. ஜோமன் சிங்கத்தை போல இருங்கள். 2, நாயை போல நன்றியுள்ளவர்களாய் இருங்கள். பாம்பை போல புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். 4, புறாவை போல களங்கமற்றவர்களாய் இருங்கள். 5, காண்டாமிருகத்தை போல பலமுள்ளவர்களாக இருங்கள். கையெழுத்தை பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கரைகளை கட்டி அங்கே பாசையில் ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. அப்பா சமூகத்தில் கிடைக்காத சந்தோஷம் எங்க கிடைக்க போகுது? அப்பா சந்நிதியில கிடைக்காத மகிழ்ச்சி நமக்கு எங்க கிடைக்க போகுது? மகிழ வேண்டிய ஸ்தலம் இது, சிரிக்க வேண்டிய ஸ்தலம் இது, சந்தோஷப்பட வேண்டிய ஸ்தலம் இது. அல்லேலூயா. கரங்களை தட்ட வேண்டிய இடம் இது.
மனமகிழ்ச்சி நாளிலே கர்த்தருடைய நாளிலே ஆவியானவர்